second canto chapter 3. Second canto chapter 3. அப்ப நம்ம இன்னைக்கு அந்த chapter 3 தான் பார்க்கணும். ஸோ chapter 3 உடைய தலைப்பு வந்து ஸ்ரீலா பிரபுபாதர் இங்கே பியூர் டிவோஷனல் சர்வீஸ் த சேஞ்ச் இன் ஹார்ட். ஸோ இந்த 3வது அத்தியாயத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பிரிவு நம்ம பார்ப்போம். ஒன்னு தேவர்களோட வழிபாடு, அந்த தேவர்களுடைய வழிபாடை விட உயர்ந்தது இந்த பியூர் டிவோஷனல் சர்வீஸ். இது 2 தான் இந்த 3வது அத்தியாயத்துடைய சுருக்கம். ஸோ அது எப்படி வந்து ஆச்சாரியர்கள் ரீகன்சைல் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு 24 ஸ்லோகம் 25 ஸ்லோகம் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு சாப்டர் தான். ஆனால் இதுல வந்து நிறைய ஆழ்ந்த பொருள் வந்து சுகதேவ கோஸ்வாமி ஆச்சாரியர்கள்லாம் வந்து இதுல வந்து நிறைய முக்கியமான கருத்துக்களை வந்து இங்க சொல்றாங்க. முக்கியமா சவுனகாதி ரிஷிகளுடைய கருத்துக்கள்லாம் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு உள்ள சப்ஜெக்ட். அதுக்கு முன்பதாக நம்ம வந்து போன வாரத்துடைய ஒரு சமரியை வந்து நம்ம பார்க்கலாம். போன வாரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் 4 விஷயம் நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். ஒண்ணு வந்து யோக நிலையில வந்து பூரணம் அடைந்த யோகி, அதாவது வந்து அவன் வந்து பரமாத்மாவை தியானம் பண்றான். பூரணம் அடையாத யோகி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து இந்த விராட ரூபத்தை தியானம் பண்றான் அப்படின்னு வந்து முக்கியமான இந்த 2 பொருளை விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம். அதோட சேர்ந்து கர்மகாண்டத்துடைய அன்வர்த்தி, அதாவது வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயம் வந்து கர்மகாண்டம். அதை வந்து ஆரம்பத்திலே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க ஒதுக்குறார். அதை அப்புறம் கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா பக்தி தான் வந்து சிறந்த ஒரு உபாயம் என்று நம்ம வந்து போன அத்தியாயத்துல பார்த்தோம். சோ போன அத்தியாயத்துல முக்கியமா நம்ம பார்த்தது வந்து இந்த 2 யோகிகள் இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து பரமாத்மாவை தியானம் பண்றான், மற்றொருத்தன் வந்து விராட ரூபத்தை வந்து தியானம் பண்றான். அதாவது வந்து விஸ்வரூபம் நம்ம வச்சுக்கலாம், அந்த ரூபத்தை தியானம் பண்றான். சோ அந்த 2 பேரும் வந்து எப்படி அவனுடைய இலக்கை அடையிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்தோம். இந்த பரமாத்மாவை தியானம் பண்ணக்கூடிய யோகி அவனுடைய முக்தி என்பது வந்து டைரக்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, நேரடியான முக்தி. அவன் வந்து உயிரை விடும் பொழுது அவனுடைய இந்த யோக வலிமையினால அவன் என்ன பண்றானாக்கா இந்த சத் சக்கர யோகா அப்படின்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாங்க. அப்படின்னா அவனுடைய இந்த சக்கரங்கள் மூலியமாக அவனுடைய ஆத்மாவை அவனுடைய ஆக்ஞ சக்கரத்திலிருந்து இங்க பிரம்ம கபாலத்திலிருந்து வெளியாகி அவன் போய் அவனுடைய இம்பர்சனல் லிபரேஷன் என்ற அந்த ஒரு முக்தியை போய் அவன் வந்து அடையறான் அப்படின்னு வந்து இது வந்து ஒரு பக்தி. இன்னொரு பக்தி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த விராட ரூபத்தை தியானம் பண்ணக்கூடிய ஒரு இம்பர்ஃபெக்ட் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து இந்த 2 யோகிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு யோகிக்கு வந்து எந்த வகையான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, இன்னொரு யோகிக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கு இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன் மேல. அப்ப இந்த 2 யோகியும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா தியானம் பண்றவனுக்கு வந்து எந்த வகையான அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, அவன் நேரடியான முக்தியை அடையலாம். இந்த விராட ரூபத்தை தியானம் பண்ணக்கூடிய இந்த யோகி அவன் வந்து எந்தெந்த பிளானட்டுக்கு போறான் அதெல்லாம் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் கொஞ்சம் அறிக்கை பண்ணிடுறாங்க, அதுக்கு அந்தாண்ட இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் வந்து போகலாம். ஸோ அவன் வந்து நீங்க பார்க்கலாம் ஆரம்பத்துல 8வது ஸ்லோகத்துல இருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த பரமாத்மாவுடைய தியானம் பண்ணக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய ரூபத்தோடைய விளக்கங்களை வந்து சுகதேவ கோஸ்வாமி அங்க சொல்றாரு. 8வது ஸ்லோகத்துல அவருடைய அளவு நான் போன வாரமே நோட்ஸ் அனுப்பிவிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க அதை ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 8, 9, 10, 11 அந்த பரமாத்மாவுடைய ஃபீச்சர்ஸ் நீங்க பாக்குற சைஸ் என்ன, எத்தனை கை இருக்கு, யாரை பார்த்து சிரிக்கிறாரு, எப்படி என்ன கலர் ஆடை போட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து அங்க வந்து குறிப்பிட்ட சொல்றாங்க. அடுத்து 12ல இருந்து
14வது ஸ்லோகம் வந்து அதாவது வந்து இந்த பரமாத்மாவை தியானம் பண்ணக்கூடிய அந்த யோகி, அதாவது வந்து பரமாத்மா தியானம் பண்ணக்கூடியவன் வந்து எந்த வகையான கலங்கங்களும் இல்லாத யோகி, விராட ரூபத்தை தியானம் பண்ணக்கூடிய கலங்கம் உள்ள யோகி அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் 15ல இருந்து 21 வந்து சாத்திய முக்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது இந்த எந்த வகையான பௌதிக கலங்கங்களும் இல்லாத அந்த யோகி அவன் எப்படி வந்து முக்தி அடைகிறான். 15வது ஸ்லோகத்துல வந்து யமால இருந்து பிரத்யாகாரா வரைக்கும் நம்ம பாக்குறோம். 16வது ஸ்லோகத்துல லப்தோபசாந்தி, அதாவது வந்து அவனுடைய மனது அறிவு எல்லாத்தையும் வந்து அந்த சுப்ரீமோட வந்து அவன் வந்து இமர்ஸ் பண்றான். 16 18ல வந்து அவனுடைய பிரம்மன் ரியலைசேஷனை வந்து அடையிறான். 19ல இருந்து 21 வந்து இந்த சட் சக்கர யோகா, எப்படி அவனுடைய இந்த ஆத்மாவை இந்த உடலை விட்டு வெளியாக்குறான் என்றது நான் வந்து பார்த்தேன். 22ல இருந்து 32வது ஸ்லோகம் வரைக்கும் கிரம முக்தியை பத்தி வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்க சொல்றாரு. இது வந்து பௌதீக விஷயத்துல பற்று இருக்கக்கூடிய யோகிகளுடைய நிலை. அப்ப அவன் என்ன பண்றான், வெவ்வேறு லோகங்களுக்கு போறான். முதல்ல வைஸ்வானர லோகா, அதாவது அக்னி தேவருடைய ஒரு இடம் என்று நம்ம பார்க்கலாம். 2வது சிசுமாரா, 3வது மகரலோகா, 4வது பிரம்மலோகா. அப்போ அவன் போய் அவன் என்ன பண்றான், இந்த லோகங்களுக்கு போய் கொஞ்சம் நாள் அனுபவிச்சுட்டு திருப்தி அடைந்த உடனே அவன் அங்கிருந்து கிளம்பி போனான்னா ஆக உயர்ந்த லோகம் வந்து பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துக்கு வெளியில அவன் வந்து எப்படி கடந்து போறான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த பிரம்மலோகத்துக்கு வெளியில 5 வகையான லேயர்ஸ் இருக்குது. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் என்னது, வாட்டர், நீர், ஆகாயம், நெருப்பு, அப்புறம் காற்று, அப்புறம் நிலம், மண்ணை வச்சுக்கலாம் நம்ம. அது 5 வந்து அவன் எப்படி வந்து தொலைத்துக்கிட்டு போறான் என்பதை பார்த்தோம். இது 5 தாண்டி போன உடனே அடுத்து வந்து ஃபால்ஸ் ஈகோ, அகங்காரத்துக்கு வந்து போறான். அது முடிந்த உடனே மகா தத்துவாக்கு போறான். அது முடிஞ்ச உடனே பிரதானா. பிரதானா என்னன்னாக்கா 3rd கேண்டோல நம்ம பார்க்கலாம். அதான் பிரதானோடைய குறிப்புலாம் அங்க வரும். பிரதானா, அந்த பிரதானாவை தாண்டி அவன் என்ன பண்றான், அவனுடைய இலக்கை வந்து அடையறான். 32வது ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இது வந்து சும்மா ஒரு கதை கிடையாது, இது வந்து கிருஷ்ணராலேயே பிரம்மருக்கு உபதேசம் பண்ணின ஒரு விஷயம் என்று வந்து அங்க நம்ம வந்து பாக்குறோம். இது வந்து போன வாரத்துடைய நம்ம பார்த்த அந்த ஸ்லோகங்களுடைய குறிப்பு. அப்போ கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 33ல இருந்து 37வது ஸ்லோகம் வரைக்கும் பக்தி தான் இதுல எல்லா மார்க்கத்திலையும் வந்து சிறந்த மார்க்கம் என்று எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஓகே, இது வரைக்கும் பகவானை அடையறதுக்கான வழிமுறைகள் இல்லைன்னா வெவ்வேறு வழிமுறைகள் எல்லாம் வந்து 4-5 வழிமுறைகளை பார்த்துட்டோம் நம்ம. ஒண்ணு என்னது அஷ்டாங்க யோகம், அத வந்து பகவானை அடையறதுக்கு ஒரு வழி. 2வது கர்ம காண்டம், அது வந்து மொத்தமாவே வந்து ஆரம்பத்திலே வந்து ஒதுக்குறாங்க. ரைட்டா? அப்போ இந்த அஷ்டாங்க யோகத்துல இதுதான் வந்து ஒரே ஒரு வழிமுறையான்னு கேட்டா கிடையாது. சொல்றாரு பக்தி யோகம் என்று ஒண்ணு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ அப்ப கர்ம காண்டத்தை வந்து ஆரம்பத்திலே நம்ம வாரத்தில் வச்சுட்டோம். நீங்க வந்து ஒண்ணு அஷ்டாங்க யோகத்துல பிரம்ம அந்த இம்பர்சனல் பிரம்மனுடைய மெர்ஜ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த பக்தி யோகத்தை கடைபிடித்து நம்ம வந்து இந்த பகவானுடைய லோகத்தை நீங்க வந்து அடையலாம். இது இவ்வளவுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு வந்து இதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இது ரெண்டுக்கும் வெளியில ஒரு விஷயம் இருக்கு. என்னது? என்ன விஷயம்? பௌதிக மக்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயம் இதுதான், தேவர்களுடைய வழிபாடு. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, அப்ப இவங்களுடைய நிலை என்ன? நம்ம பெரும்பாலும் வந்து கவலைப்படுவோம். நானே ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்றோம், யாருமே சென்றுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரு டிவோட்டியோடைய பாகவதோடைய நோட்ஸ்ல வந்து இதற்கான விளக்கத்தை வந்து அவர் கொடுக்கிறாரு. ஏன் வந்து எல்லாராலும் கிருஷ்ண பக்தியை வந்து அவ்வளவு சுலபமா அடாப்ட் பண்ண முடியாது என்பத காரணத்தை
அவர் சொல்றாரு. அதற்காக நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் வந்து ஒரு வேஸ்டான்னு கேட்டா அது கிடையாது. அது உங்களுடைய டியூட்டி. அது நான் வரும்போது இந்த புஸ்தகம் வரும்போது சொல்றேன். அப்போ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு பார்க்கக்கூடிய 3rd சாப்டருடைய கண்டென்ட்ஸ். 3rd சாப்டர் இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஒரு சுருக்கமான ஒரு அத்தியாயம் தான். 24 ஸ்லோகங்கள் தான் வந்து இந்த இதுல இருக்கு. அப்போ இதுல என்ன சொல்ல போறார் ஆச்சாரியர் சுகதேவ கோஸ்வாமி, சௌனகாதி ரிஷிகள் என்பதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். நீங்க வந்து வேடாபேஸ் வந்து பாத்துக்கங்க. I think you can share with her the Vedabase link. First canto, second canto, 3rd chapter. Phoneல இருக்கும், நீங்க பார்க்கலாம். Let's share the Vedabase link. சொல்லுங்க சொல்லுங்க பிரபு. ஓகே. இது முக்கியம். அவன் இது முக்கியமா இந்த வெவ்வேறு லோகத்துக்கு போறது வந்து இந்த அஸ்தாங்க யோகிகளை தான் நம்ம சொல்றோம். அவன் வந்து அங்க போய் அந்த அனுபவிச்சுட்டு மீண்டும் அவனுடைய ஜேர்னியில தான் அவன் போறான். அதான் அங்க சொல்றாங்க. சரி. இம்பர்சனல் பிரம்மன், மெர்ஜிங் டு பிரம்மன். பிரபு இந்த அஸ்தாங்க யோகியோட பிரச்சனை என்னன்னாக்கா, அவன் என்ன நினைக்கிறான்னாக்கா, இந்த புலன்களாலதான் பிரச்சனைன்னு நினைக்கிறான். இந்த புலன்கள் எல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறான். அப்ப அவன் வந்து யாருக்கும் சேவை பண்றதுக்கு தயாரா இல்ல. அவனுடைய கோலே வந்து என்னன்னா, இந்த புலன்கள் தான் எனக்கு தடைன்னு நினைக்கிறான். அப்ப என்ன நினைக்கிறான், இது எல்லாத்தையும் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் அழிச்சிக்கணும்னு அவன் நினைக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், இம்பர்சனல் பிரம்மன் மெர்ஜ் பண்றான். அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவன் என்ன நினைக்கிறான், என்னுடைய இந்த சென்சஸ், இந்த அட்டாச்மெண்ட் தான் என்னுடைய தடைன்னு நினைக்கிறான். அப்ப இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டுமாக்கா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறான். அவன் ஐடென்டிட்டியை இது பண்றதுக்கு நம்ம சொல்றோம். இம்பர்சனல் பிரம்மனா வந்து மெர்ஜ் பண்றான் பிரபு. நீங்க இவனுடைய கதையை நீங்க பார்க்கலாம். இந்த அசுரர்களுடைய கதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். கிருஷ்ணலீல அவங்கலாம் வந்து பகவானுடைய உடல்ல வந்து என்ன சொல்றாங்க, மெர்ஜ் பண்றாங்க. ஆமா. சோ அவனுக்கு ஐடென்டிட்டி கிடையாது. ஐடென்டிட்டி இல்லாத ஒருவனுக்கு வந்து எதுக்கு ஒரு ரூபம் அவனுக்கு? அவன் அதை ஒழிக்கணும்னு தான் அவன் ஆசைப்படுறான். அதனாலதான் விஷ்ணு சங்கர் தாக்கூர் வந்து இந்த வர ஸ்லோகத்துல இடத்துல சொல்லுவாரு, அவனை வரும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சாப்டர். இது வந்து சாப்டர் கட்ட எல்லாமே பக்தியை பத்தி தான் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லா கேள்வியும் இருக்கும். எல்லா கேள்விக்கும் விஷ்ணு சங்கர் தாக்கூர் பதில் சொல்றாரு. எல்லா கேள்விக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ரொம்ப நாளா வந்து ஒரு தேவரை வழிபாடு செஞ்சுக்குமே, நம்ம மனசுல ஒரு சஞ்சலம் வரும். இவ்வளவு நாள் வழிபாடு செஞ்சுட்டுமே, அவர் கோச்சிக்குவாரு, ரைட்டா? எல்லாருக்கும் அந்த அதற்கூட ஒரு பதில் சொல்றாரு. எல்லாத்துக்குமே இந்த அத்தியாயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான அத்தியாயம். அதே சமயத்துல ஃபுல் ஆக்ஷன் பேக் பண்ண அத்தியாயம். இது வந்து பியோர், அதான் பிரபா சொல்றாரு, பியோர் டிவோஷனல் சர்வீஸ், த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்னு சொல்றாரு. அதான், வேற உபாயமே கிடையாது நம்மளுக்கு. நம்ம பார்க்கலாம். ஓகே, third canto, 3rd chapter, முதல் ஸ்லோகம். சூத உவாச்சா, ஸ்ரீ சுக உவாச்சா, ஏவம் ஏதம் நிகாடிதம் பிருஷ்டவான் யத் பாவன் மமா நிர்ணாம் யன் மிரியமானானம் மனுஷ்யேஷு மனிஷினாம். மொழிபெயர்ப்பு தபதி ரமச்சரணாரவிந்த பக்தி வேதாந்த சிவபிரபாதிக்கே. ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், பரிஷித்து மகாராஜனே, மரணத்தின் வாயிலில் உள்ள மதிநுட்பம் உள்ள மனிதனின் கடமையை பற்றி உமது விசாரணைக்கு ஏற்றவாறு நானும் பதில் கூறியிருக்கின்றேன். அப்ப சுகதேவ சொல்றாரு, ஏற்கனவே வந்து பரிஷித் மகாராஜன் கேட்ட கேள்விக்கு அந்த தகுந்த பதிலை வந்து அவர் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க பார்க்கலாம், பரிஷித்தோடைய கேள்வி என்னன்னாக்கா, எல்லாருக்கும் நல்லது எது?
சாகக்கூடியவனுக்கு நல்லது எது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, எதை நினைக்க கூடாது, எதை செய்யணும் எதை நினைக்கணும், என்ன பண்ணணும், இதுதான் கேள்வி. அவர் சொல்ற இதெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து இங்க சொல்றாரு. அப்போ இங்க வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த 3வது அத்தியாயத்துல தேவர்கள் வழிபாடு அதனுடைய விஷயமும் அந்த புலன்களை, அதான் எந்த புலன்கள், நம்மளுடைய புலன்களை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலைன்னா நம்ம வந்து டோட்டல் வேஸ்ட்ன்னு சொல்றாரு. 4 வகையான மிருகங்கள் வந்து இந்த அத்தியாயத்துல வரும். என்னது, சும்மா பண்ணீங்களா? இல்ல, ஒண்ணு கேமல், ஒன்னொன்னு கழுத, ஒன்னொன்னு பண்டி, ஒன்னொன்னு நாய். நாய், கழுத, பன்னி, அப்புறம் ஒட்டகம். நம்மளாம் கூட அங்க வரல, அது கூட பாகவத்துல வந்திருக்கு. ஏன் வந்து அவங்க சொல்றாங்க என்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல இருந்து 9வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த வெவ்வேறு வகையான தேவர்கள் என்னென்ன, யார் யார் எப்படி எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்றதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு லிஸ்ட், ஒரு சம்மரி வந்து அங்க கொடுக்குறாங்க. நீங்க பாருங்க, நான் ஸ்லோகம் படிச்சா நாம அதுதான் இருக்கும், நீங்க பார்க்கலாம். முதல்ல வந்து பிரம்மா, இந்திரன், பிரஜாபதி, துர்கா, அக்னி, வசு, ருத்ரா, அதித்தி, ஆதித்யா, விஸ்வதேவா, சத்யா, அஸ்வினி குமாரர்கள், பூமி, கந்தர்வர்கள், அஸ்பரர்கள், பிரம்மா, யக்ஞா, வருணா, இதெல்லாம் வந்து இங்க சொல்லப்படுகிறது. நீங்க 2வது ஸ்லோகத்திலிருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் நீங்க பார்க்கலாம். இவர்களை வந்து வழிபாடு செய்யறதுனால என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்குது என்பதை வந்து இங்க குறிப்பிட்டு இங்க சொல்றாங்க. அது நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க படிச்சீங்கன்னா அது வந்து புரியும். அப்ப இந்த 2வது ஸ்லோகத்துல இருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த தேவர்களை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா என்னென்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது நீங்க பிற்பாடு படிச்சு பாத்துக்கங்க. அப்போ இப்ப நம்ம வந்து 8வது ஸ்லோகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். 8வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிங்க. அறிவுபூர்ணமான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒருவன் பகவான் விஷ்ணுவையோ அல்லது அவரது பக்தரையோ வழிபட வேண்டும். மேலும் வம்சத்தின் பாதுகாப்பிற்கும் அதன் முன்னேற்றத்திற்கும் ஒருவன் வெவ்வேறு தேவர்களை வழிபட வேண்டும். 9வது ஸ்லோகம். ஒரு ராஜ்யத்தையோ அல்லது சாம்ராஜ்யத்தையோ ஆள விரும்புகின்றவன் மனுக்களை வழிபட வேண்டும். எதிரியை வெல்லும் ஆழ்வம் உள்ளவன் அசுரர்களையும், புல இன்பத்தை விரும்புபவன் சந்திரனை வழிபட வேண்டும். ஆனால் ஜட இன்பத்தை விரும்பாதவன் பரமபுருஷ பகவானையே வழிபட வேண்டும். இப்போ 8வது 9வது ஸ்லோகம் 3 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த தேவர்களை வழிபாடு செஞ்சோம்னாக்கா என்னென்ன பலன் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு 9வது ஸ்லோகம் கடைசியில சொல்றாரு, காம காமோ எஜே சோமம் அகாம புருஷம் பரம் சொல்றாரு. ஆனால் one who desires nothing of material enjoyment should worship the supreme lord அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேவர்கள் எல்லாமே இந்தந்த பலன்களை அவர்களால் கொடுக்க முடியும். ஆனா எந்த வகையான ஆசையும் இல்லாத ஒருவன் பகவானை வழிபாடு செய்ய முடியும்னாக்கா அப்ப கிருஷ்ணரால வந்து எதுவுமே கொடுக்க முடியாதா? தேவர்கள் வந்து எல்லாமே கொடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த வகையான ஆசை இல்லாதவன் வந்து சுப்ரீம் லார்ட வர்ஷிப் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படித்தானே கணக்கு? அப்படிதான் வருது. இப்ப உங்ககிட்ட நான் வந்து ஒரு 50 வெள்ளி கைமாற்றா வாங்குறேனாக்கா உங்ககிட்ட முதல்ல 50 வெள்ளி இருக்கணும். அப்ப நீங்க என்கிட்ட கொடுக்கலாம். அப்ப அங்க சொல்றாங்க இந்த தேவர்கள்லாம் அதை கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போ நான் வந்து இப்ப இவரு வர்றாரு, இவரு வந்து சொல்றாரு, நீங்க விட்டு சொல்றீங்க எதுவுமே வேணாம், நீ அந்த பிரபு விட்டு வைக்கலன்னு கேட்க சொல்றீங்க. ரைட் தானே? அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? தேவர்களால் இவ்வளவு கொடுக்க முடியுது, ஆனா கிருஷ்ணரால எதுவுமே கொடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். அதுதான் வந்து இங்க வந்து ஆச்சாரியர்கள் வந்து அந்த கருத்தை தான் வந்து இங்க எடுக்கிறாங்க. அப்போ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா எல்லாருமே அந்த சுப்ரீம் லார்டை வர்ஷிப் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம்ல இல்ல.
அப்போ இந்த வேடிக் பேரடம்ல வந்து அந்த வேத மரத்துல வந்து எல்லாருக்குமே வந்து வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்தந்த தேவர்களை வழிபாடு செய்யறது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டா கிடையாது. உடனே நீங்க சொல்லிருக்கூடாது பிரபு உங்க போட்டிருக்கு, நான் அது அப்படி கிடையாது. அது வந்து யூனிவர்சல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்தந்த நிலையில அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது உபயோகம் ஆகுமே தவிர, நீங்க வந்து வெறுமே பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க, அவர் வந்து பாலையும் சீனியும் போட்டு குடிக்கிறாரு, அவர் வந்து உங்களுடைய இடத்துக்கு வருவார், திருப்பி வருவாரா? வரமாட்டாரு. நீங்க வெறும் பால் குடிப்பீங்க, அதுக்கு மேல குடிக்க மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து இன்னும் பாலும் சீனியும் குடிக்கல, ஆனா நீங்க அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? இதுதான் பாயிண்ட். அவன் வந்து அந்த இடத்துக்கு அவன் வர முடியல, அவனால அவனுக்கு அந்த அந்த அஜ்ஞாத சுக்ரித்தி ஒன்னும் பத்தல அவனுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான், இந்த வேத மரத்துல சிபாரிசு பண்ண அந்த விஷயத்தை அவன் செய்யறான். புரியுதுங்களா? சோ அந்த தேவர்களை அவன் வழிபாடு செய்யறான், அந்த பலன் கிடைக்குது. இங்க சொல்றாரு ஆசையே இல்லாததான் கிருஷ்ணர்கிட்ட போனான்னு சொல்றாரு. அப்படின்னா கிருஷ்ணனால எதுவுமே கொடுக்க முடியாதா அப்படின்னு வந்து நம்ம உடனே நினைச்சிடும் நம்ம வந்து. ரைட் தானே? நம்மளால ஒண்ணுமே கொடுக்க முடியாது, உண்மைதான். அப்போ நீங்க சொல்றீங்க கிருஷ்ணா தான் சுப்ரீம்ன்றீங்க, அவராலையும் எதுவுமே கொடுக்க முடியலன்னா நான் எதுக்கு போய் அவருக்கு கேட்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். அப்போ நம்ம என்ன இந்த ப்ரோபோல சொல்றாரு, no one can reach Bombay from Delhi by purchasing a ticket for Baroda. It is clearly defined herein that person impregnated with different desires have different modes of worship, but one who has no desire for material enjoyment should worship the Supreme Lord அப்படின்னு சொல்றாரு. எந்த வகையான ஆசையும் இல்லாதவன் பகவானை வழிபாடு செய்யணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டேஜ் செட் பண்றாங்க அப்ப. ஆனா இப்ப நம்ம கேள்வி என்னன்னாக்கா, ஆசையே இல்லாதவன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வரானாக்கா கிருஷ்ணரால எதுவுமே கொடுக்க முடியாதா? அதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த தேவர்கள் அந்தந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. ஞானம் வேணும்னா இவர்கிட்ட போங்க, பலம் வேணும்னா இவர்கிட்ட போங்க, அதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கிட்டு வரோம். ரைட்டா? ஆனா இப்ப கிருஷ்ணர்கிட்ட நம்ம வரும்பொழுது என்ன சொல்றாங்க, பாயிண்ட முடிக்கிறாங்க, ஆசையே இல்லை உனக்கு, நீ கிருஷ்ணர்கிட்ட வான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யோசிக்கிறோம் கிருஷ்ணனால எதுவுமே கொடுக்க முடியாதா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கிறதுக்கு அங்க டைம் எடுக்கும் பொழுது அடுத்த ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி அதற்கு பதிலே வந்து சொல்றாரு. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் இந்த அத்தியாயத்திலையும் கூட. இது வந்து முக்கியமா வந்து ஜீவ கோஸ்வாமியும் விஷ்ணு சக்கர டாக்கூரும் வந்து பெரிய உரை எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தத்துவபூர்வமான ஒரு ஸ்லோகம். இது வந்து ஓகே, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேதா புருஷம் பரம். தெளிந்த புத்தியுள்ள ஒருவன் பௌதீக ஆசைகள் நிரம்பியவனாகவோ பௌதீக ஆசைகளே இல்லாதவனாகவோ அல்லது முக்தியை விரும்புவனாகவோ இருந்தாலும் அவன் எல்லா வழிகளிலுமே பரமபூர்ணனாகிய முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். உங்களுக்கு பௌதீக ஆசை இருந்தா கூட யார் வழிபாடு செய்யணும்? அப்ப அவரால் கொடுக்க முடியுமா? முடியும். அவரால் என்ன கொடுக்க முடியும்? 3 சொல்றாரு, அகாமா, சர்வகாமோ, மோக்ஷ காமான்னு சொல்றாரு. அகாமனாக்கா யாரு? எதுவுமே வேண்டான்னு சொன்னால முன்னாடி சொல்றாங்க இல்லையா, அவனை சொல்றாங்க அகாமா. அடுத்த சர்வ காமோனாக்கா பௌதிக ஆசையிலே அப்படியே உரி இருக்கிறவன், அவனும் வந்து கிருஷ்ணனிட போய் அடுங்கன்னா கிருஷ்ணனால வந்து பிரதிபலிக்க முடியும். 3வது வந்து மோக்ஷ காமா. இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த அந்த யோகிகளுடைய நிலை, லிபரேஷன். அப்போ கிருஷ்ணர் வந்து மற்ற தேவர்களை போல ஒரு ஐட்டம் மட்டும் கொடுக்கிற ஒரு பாஸ் கிடையாது. கிருஷ்ணர் என்ன கொடுக்க முடியும்? அகாமா, சர்வ காமா. நீங்க பௌதிக விஷயத்துல ஆசைப்படலனாலும் உயர்ந்த விஷயத்தை கிருஷ்ணரால கொடுக்க முடியும். நீங்க பௌதிக விஷயத்துல எதை ஆசைப்படுறீங்களோ அதையும் கிருஷ்ணரால கொடுக்க முடியும். அதே சமயத்துல யோகிகள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மோக்ஷ காமா இதையும் வந்து அவர் வந்து கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும், கிருஷ்ணரால் கொடுக்க முடியும். ஆனா முன்னாடி சொன்ன அந்த தேவர்களால இதெல்லாம் கொடுக்க முடியாது. அவர்கள் வந்து இந்த
அந்த சர்வ காமா, அந்த மெட்டீரியல் டிசைர்ஸ் மட்டும்தான் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். மேல இருக்கிறது வந்து அகாமா, கீழே இருக்கக்கூடிய மோட்ச காமா, இது பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்ப இப்ப என்ன பாக்குறோம், கிருஷ்ணரால் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு இல்ல, கிருஷ்ணரால் எல்லாமே கொடுக்க முடியும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல வந்து அங்க வந்து சொல்றாங்க. அப்போ தேவர்களை நீங்க வந்து பௌதிக விஷயத்துக்காக வழிபாடு செய்யறதுனால ஒரு ஜீவாத்மா தூய்மை அடைய முடியாது. இதான் பாயிண்ட், ரைட்டா? இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு சந்திர தேவர்கிட்ட போய் ஏதாச்சும் கேட்கறேன்னா, அதை நான் எவ்வளவு வருஷம் வழிபாடு செஞ்சாலும் நீங்க வந்து அதனால தூய்மை அடைய முடியாது. அதே நீங்க போயிட்டு அதை கிருஷ்ணர்கிட்ட கேட்கும் பொழுது தூய்மை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அகாமாவை கூட கொடுக்க முடியும், சர்வ காமாவை கூட கொடுக்க முடியும் அவரால். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றாங்க, உனக்கு வந்து பௌதிக ஆசை இருக்குது, ஆனா நீ என்ன பண்ணு, கிருஷ்ணரை அணுகுன்னு சொல்றாங்க. ஆனா அது உயர்ந்த ஒரு நோக்கம் இல்லை. உடனே நீங்க எல்லாம் கிளம்பிடாதீங்க தடெல்லாம் தூக்கிக்கிட்டு நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. இப்போ பௌதிக ஆசையில பற்று இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, அதையும் நீ வந்து இந்த பக்கத்து செலுத்து அப்படின்னு வந்து சொல்ற முடியும். கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உன்னை தூய்மைப்படுத்தி அடுத்த நிலைக்கும் கொண்டு போக முடியும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அப்போ இங்க வந்து நீங்க பார்க்கலாம், இந்த கிருஷ்ணர்கிட்ட நீங்க வந்து இந்த 3 விஷயம் கேட்கலாம். எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் தான் வேணும்னு நீங்க கேட்கலாம். எனக்கு எல்லாமே வேணும்னு நீங்க கேட்கலாம். இல்ல நீங்க வந்து மோட்சக்காமா, நீங்க மோட்சத்தையும் கேட்கலாம். ஆனா அது எப்படி கேட்கணும்? அடுத்த வரியில சொல்றாரு, தீவிரேன பக்தி யோகேனா அப்படின்னு சொல்றாரு, ரைட்டா? அடுத்த வரி பாருங்க, தீவிரேன பக்தி யோக. அப்பனா இந்த ப்ராசஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ் எப்படி தீவிரேன பக்தி யோகேனா அப்படின்னு வந்து இங்க சொல்றாரு. அப்போ இப்ப நீங்க வந்து தீவிரேன பக்தி யோகி என்னன்னாக்கா, வேற எந்த ப்ராசஸ்லயும் நீங்க வந்து அடைக்கலம் பெறக்கூடாது. டிவோஷனல் சர்வீஸ்ல தான் நீங்க அடைப்பணும். நீங்க உங்க நோக்கம் எதா வேணாலும் இருக்கலாம், அது நம்ம வந்து அதை நம்ம இங்க ஆராய்ச்சி பண்ணல. ஆனா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு இடம் கிருஷ்ணர்கிட்ட நேரா கேளு அப்படின்னு வந்து இங்க ஒரு விஷயத்தை வந்து இங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஓட்டப்பந்தயம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னு வச்சுப்போம். ஒருத்தன் வந்து நேரா ஓடுறான் 100 மீட்டர். இன்னொரு வந்து கேட்டகரி இருக்குது, என்ன சொல்லுவாங்க, அத ஹெடில்ஸ் வச்சிருப்பாங்க, குதிச்சு 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 போவான், ரைட்டா? லோம்பாட் பகார். ஓகே, இப்ப இந்த 100 மீட்டர் ஓடுறவன் அவனுடைய டெஸ்டினேஷன் வந்து 10 செகண்ட் அவனால போய் பிடிக்க முடியும், நிச்சயமா பிடிக்க முடியும். ஆனா இதே இந்த 100 மீட்டர்ல இந்த லோம்பாட் பாகார் வச்சிருக்கிறவன் 10 செகண்ட்ல போய் சேர முடியாது. அதுவும் போய் சேருவானான்னு கேட்டாலும் நிச்சயம் கிடையாது, அந்த பாகார் தடிக்கையும் விழுந்துடலாம், ரைட் தானே? அப்போ தீவிரேன பக்தி யோகேனாக்கா நீ வந்து நேரடியா 100 மீட்டர் மேல பயிற்சி பண்ணணும். இது இந்த டிவோஷனல் சர்வீஸ் மட்டும் தான் நீ வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். கொஞ்ச நேரம் அங்க, கொஞ்ச நேரம் இங்க, அங்க, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அதுதான் வந்து தீவிரேன பக்தி யோகேனா. அது ஒன்னும் நீங்க வந்து பார்க்கலாம். உதாரதினாக்கா ஏன் இது எல்லாரும் செய்ய மாட்டாங்கனாக்கா, இன்டெலிஜென்ட் பெர்சன்ஸ் மட்டும்தான் இந்த தீவிரேன பக்தி இதை செய்வான்னு சொல்றாரு. அவன் வந்து இன்னும் பியூரிபிகேஷன் அடையாதனால அவன் அந்த தேவர்களை வந்து வழிபாடு செய்யறான். பியூரிபிகேஷன் அடைந்த ஒருவன் இந்த வழிபாடு செய்யும் பொழுது அவன் வந்து நேரடியாக வந்து அவனுடைய இலக்கை வந்து அடையறான் அப்படின்னு வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லோகத்துல 3 வார்த்தை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்த்தோம்? சர்வ அகாமா, 2வது சர்வ காமா, 3வது மோட்ச காமா. 3 பார்க்கிறோம். இது 3ல எது உயர்ந்தது? இல்ல, அகாமா தான் உயர்ந்தது. செகண்ட் என்ன வரணும்? மோட்ச காமா. 3வது சர்வ காமா. ஆனா இந்த சீக்வன்ஸ் நீங்க பாருங்க எப்படி இருக்கு. அகாமா, சர்வ காமா, மோட்ச காமா, ரைட்டா?
விஸ்வசங்கர் தாக்கூரும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாரு. ஏன் வந்து இது இப்படி இந்த ஸ்லோகத்தை அமைச்சிருக்காங்க அப்படின்னு. சுகதேவ கோஸ்வாமி ஏன் இந்த ஸ்லோகத்தை இப்படி வந்து அமைச்சிருக்கிறாங்க பார்க்க போனா, அகாமா மோக்ஷகாம சர்வகாமா அப்படிதான் வரணும். அதாவது ஹையர் கோல், அப்புறம் தான் கடைசி கோல். இப்ப நடுவில் வந்து இந்த சர்வ காமா வந்து இங்க வந்து வச்சுட்டாரு. அப்போ இப்ப என்ன அவங்க சொல்றாங்கன்னாக்கா, இந்த மோக்ஷ காமி வந்து அவன் எப்பொழுதுமே வந்து இந்த புலன்களை வந்து பயன்படுத்துறதுக்கு எப்பவுமே வந்து அவன் வந்து அது மேல அவனுக்கு நாட்டமே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம முதல்ல சொன்னாப்ல, எனக்கு இதுதான் பிரச்சனை அவன் நினைக்கிறான். அப்போ அந்த புலன்களை விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு, புலன்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சென்சஸ், சென்சஸ் கால்டீங்களா, அந்த சென்சஸை வச்சுக்கிட்டு அவன் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஏன்னா அதுதான் என்னுடைய தடைன்னு நினைக்கிறான். அப்ப விஷ்ணு சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, அவனுடைய இன்பத்துக்கே அவன் வந்து அந்த புலன்களை பயன்படுத்தலைன்னா, மற்றவனோட ஒரு இன்பத்துக்காக அவன் அந்த புலனை பயன்படுத்துவானா? பண்ண மாட்டான். ஆனா இந்த யாரு பௌதிக விஷயத்துல ஆசைப்படுறவன் புலன் இன்பத்துலதான் அவனுக்கு ஆசை. அந்த புலன் இன்பத்தை அடைவதற்கு அவன் யார வேணா வழிபாடு செய்வான். ரைட்டா? உண்மைதானே? அப்ப அவர் என்ன சொல்றாரு, அகாமா அது ஒரு கேட்டகரி விட்டுருங்க, இந்த சர்வ காமா கூட பகவானை இந்த டிவோஷனல் சர்வீஸ்ல வந்து அவன் எடுத்து அவன் வந்து உயர்கதி அடைய முடியும். கடைசியாதான் இந்த மோக்ஷ காமி, அதாவது அவன் வந்து இந்த புலன்களை வைத்து அவனுக்கே அவனை பயன்படுத்திக்காத போது எப்படி ஒருத்தர் கிருஷ்ணருக்காக அவன் பயன்படுத்த போறான்னு வந்து கேட்கிறாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, அகாமா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து சர்வ காமா, மூணாவது மோக்ஷ காமா. புரியுதுங்களா? அந்த இந்த சீக்வன்ஸ் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அந்த மோக்ஷ காமிக்கு வந்து அவன் வந்து, நீங்க வந்து பிரபு உங்க கண்ணை வச்சுக்கிட்டு உங்க பொண்டாட்டியே நீங்க பார்க்காதப்ப நீங்க கிருஷ்ணரை பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ரைட்டு தானே? அவன் என்ன நினைச்சுக்கிறான், எனக்கே நான் பயன்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறான். அப்ப அவருடைய இன்பத்துக்காக அவன் வேலை செய்வானா? செய்ய மாட்டான். ஆனா இந்த சர்வ காமா, அதாவது வந்து பௌதிக விஷயத்துல ஆசைப்படுறவன் வந்து அவனோட நோக்கமே புலன் இன்பம் தான். யாரை காமிச்சாலும் அவன் வந்து வழிபாடு செய்வான். அவன் கூட இவனை விட கொஞ்சம் ஓகேன்னு வந்து அந்த கேட்டகரைஸ் பண்றாங்க. இது வந்து அவனுடைய டிசையரை வச்சுதான். டிசையர்னா ஆசையை வச்சு, அந்த ஆக்ஷனை வச்சு, அவனை கோலை வச்சு நம்ம பேசல, அந்த ஆசையை வச்சுதான் நம்ம சொல்றாரு. அந்த சீக்வன்ஸை நீங்க வந்து இங்க வந்து பார்க்கலாம். பிரபுபாதர் அங்க பர்பட் எடுக்கிறாரு. Everyone must therefore seriously take out method of bhakti yoga even though one aspires for material enjoyment or liberation. அப்ப இந்த பக்தி யோகம் தான் நம்மளுடைய ஒரே இலக்கு என்றது வந்து பிரபுபாதரம் வந்து அங்க வந்து சொல்றாரு. சோ இந்த நீங்க ஒரு கதை கூட நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த அகாமா சர்வகாமா மோக்ஷ காமான்றது வந்து அந்த டிசைரை பத்தி தான் நான் சொல்றேன், அந்த ஆக்ஷனை பத்தி நான் சொல்லல. அதை நம்ம வந்து பேச வேண்டாம். அது அவன் லிபரேஷன் அடையறான், இவனுக்கு வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் ஆசைப்படுறான், அதை பத்தி நம்ம பேசல. அந்த டிசையருடைய சீக்வன்ஸ் தான் நான் சொல்றேன். அப்ப அந்த டிசையர்னாக்கா புலன்களை நீங்க வந்து அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுறது வந்து அவன் வந்து ஒரு கேட்டகரி. அப்ப அந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் ஆசைப்படுறவன் வந்து அதை வந்து அவன் செய்வான். ஆனா இந்த மோட்ச காமி அதை செய்ய மாட்டான்னு தான் வந்து அவர் வந்து அங்க சொல்றாரு. அப்போ ரூப கோஸ்வாமி வந்து இந்த பக்தி ரசாமிருத சிந்து புத்தகத்தை வந்து 17 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எழுதி முடிக்கிறார். அந்த புத்தகத்தை எழுதி முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு வந்து வல்லபாச்சாரியர் வந்து அங்க வராரு. வல்லபாச்சாரியர் வந்த உடனே ரூப கோஸ்வாமி சொல்றாரு, இந்த புத்தகத்தை நீங்க வந்து பிடிச்சி இதை கொஞ்சம் எடிஷன் பண்ணுங்க, நான் தான் எழுதி முடிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை, இது என்னாச்சும் வந்து என்ன சொல்றது, விடுபட்டு போயிருக்கலாம், இல்லை என்ன குறைகள் இருந்தா நீங்க கொஞ்சம் மிஸ்டேக்கா இருந்தா நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் பொழுது, அப்போ வந்து அவர் அந்த புத்தகத்தை வந்து பாக்குறாரு. புத்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வந்து வராரு. என்ன ஸ்லோகம்னாக்கா, புக்தி முக்தி ஸ்பிருஹாயாவத் பிசாச்சி ஹிருதி வர்த்ததே தாவத் பக்தி சுக்ஷாத்ரா
கதம் அப்யுதயோ பவை. இது சைத்தன்ய சரிதாமிரதத்துல இருக்குது. என்ன சொல்றாங்கன்னாக்கா, material desire to enjoy the material world and desire to become liberated from material bondage are considered two witches and the hunt ones like ghost. என்ன சொல்றாருனாக்கா, பௌதீக ஆசை இருக்கிற ஒருத்தன் அதே சமயத்துல லிபரேஷன்னா மோட்சம் அடையிற ஒருத்தன், இவன் இந்த ரெண்டு பேர்த்தோட ஆசை எப்படின்னாக்கா பிசாச்சி ஹிருடி வர்த்தத்தைன்னு சொல்றாரு, பேயை போலன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, as long as this இது இருக்கிற வரைக்கும் அவனால உயர் இன்பத்தை அனுபவிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. யார் சொல்றா? ரூப கோஸ்வாமி சொல்றாரு. அப்போ இந்த ரெண்டும் மனசுல இருக்கும் பொழுது அவன் எப்படி இந்த டிவோஷனல் சர்வீஸோடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும்னு அங்க முடிக்கிறாரு. அப்போ வல்லபாச்சாரியர் கேட்கிறாரு, நீ என்ன புதுசா ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்குற? நம்ம எல்லா ஆச்சாரியர்களும் சொல்றது நம்மளுடைய கோல் என்னன்னாக்கா தர்ம அர்த்த காம் மோட்சம், பகவானை போய் அடையிறது. அதனுடைய ஒரு வழி பக்தி. இதுதான் எல்லா ஆச்சாரியம் சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்றனாக்கா இந்த மோட்சமே பிசாச்சின் பேயின்னு சொல்ற. இது ரொம்ப முரண்பாடா இருக்குது. இதுக்கு உனக்கு இது இந்த இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு வல்லபாச்சாரியர் சொல்றாரு. ரூப கோஸ்வாமி சொல்றாரு, அடியேன் தாசன்றாரு. இதோடைய வரலாறு எழுதுறாங்க அதை. அப்போ வல்லபாச்சாரியர் சொல்றாரு, நான் போய் குளிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு வல்லபாச்சாரியர் குளிக்க போறாரு. குளிக்க போன உடனே ஜீவ கோஸ்வாமி பக்கத்துல இருக்கிறாரு. ஜீவ கோஸ்வாமி வல்லபாச்சாரியர் குளிச்சுட்டு வந்தா, நான் கூட கொஞ்சம் பேச போறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுப்பா, என்னப்பா? ஜீவ கோஸ்வாமி ரூப கோஸ்வாமியோட சீடர். இதெல்லாம் அந்த கன்வர்சேஷன்ல பாக்குறாரு. அவருக்கு என்ன கடுப்புனா, குருவுடைய வேலையை இவரு கொண்டாயம் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு வருத்தம். ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட பேச போறேன் பிரபு அப்படின்னு. சொல்லுப்பா, என்னப்பா அப்படின்னு. நீங்க ஏன் அவருடைய ஸ்லோகத்துல கோரா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. அப்போ வல்லபாச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப ஜீவகோஸ்வாமி அங்க சொல்றாரு, ரூப கோஸ்வாமி சொன்னது என்னன்னாக்கா, புக்தி முக்தி ஸ்பிருஹா யாவத் அப்படின்னாக்கா அந்த நிலையை பத்தி அவர் பேச கிடையாது. அந்த டிசைரை பத்தி தான் அவர் பேசுறாரு. டிசைர்னா அந்த ஆசை அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ அப்படின்னாக்கா முக்தினாக்கா சாமானியமா நம்ம பார்க்கக்கூடிய முக்தி என்னன்னாக்கா இந்த அஸ்தாங்க யோகிகளுடைய முக்தி. அவனுக்கு எப்பொழுதுமே இந்த கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவனுடைய யோசனையே. ரைட்டா? எப்படிடா இதுல இருந்து தப்பிக்கணும், அதுதான் பரட்டு யோகம் பண்ணி அது வெளியாறதான் வழி பண்றான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோமா இல்லையா? பக்தி தானே ப்ராசஸ். அது அடையிறது மோட்சம் பிசாச்சின்னு சொன்னதானே உங்க பிரச்சனை. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த டிசைரை தான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எப்பொழுதுமே அவன் அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு எப்படா விடுதலை அடையணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி அந்த டிவோஷனல் சர்வீஸ் கிருஷ்ணருக்கு சேவை பண்ற மனோபான்மை எப்போ அவனுக்கு வரப்போகுது? அவன் எப்பொழுதுமே நான் தப்பிக்கணும்னு நினைக்கிறான். நான் தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் எப்படி கிருஷ்ணருக்கு இந்த புலன்களை வச்சு சேவை செஞ்சு அதனால கிருஷ்ணனோட திருப்திக்காக நான் வேலை செய்ய எப்படி நினைப்பான்? அதைதான் ரூப கோஸ்வாமி பிசாச்சின்னு சொல்றாரு ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே இப்ப பக்தினா என்னன்னாக்கா, பக்தினா என்னது? எல்லா ஆச்சாரியம் சொல்றாங்க, பக்தினா என்னன்னாக்கா கிருஷ்ணோட இன்பத்துக்காக எல்லாத்தையுமே செய்யணும், அதான் பக்தி. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், என்னுடைய கஷ்டத்து போறதுக்காக நான் இந்த ப்ராசஸ் எடுக்கிறேன்னு அவன் நினைக்கிறான். அவர் சொல்றாரு இது பிசாச்சின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு அந்த டிசைரை தான் ரூப கோஸ்வாமி சொல்றாரே தவிர அந்த செயல்பாடுகளை ரூப கோஸ்வாமி சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே வல்லபாச்சாரியருக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, அற்புதம், நீ சொல்றதுதான்ப்பா உண்மைன்னு வல்லபாச்சாரியர் சொல்றாரு. வல்லபாச்சாரியர் சொல்லிட்டு ஜமுனால குளிச்சுட்டு அவர் போறாரு ரூபகோஸ்வாமி. ரூபகோஸ்வாமியே, ஒன்னும் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, உங்க சீடன் என் கண்ணை திறண்டான்ட்டாரு. போச்சு. ரூபகோஸ்வாமி பாக்குறாரு, சீடனா யாரு? ஜீவகோஸ்வாமி. ஏற்கனவே அவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு, நமக்கு தெரியும், வரலாறு பிடிச்சுமா. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இதான் நடந்துச்சா? அப்போ ரூபகோஸ்வாமி சொல்றாரு, நீ விருத்தாவனத்துல தங்கறதுக்கு உனக்கு லாய்க்கே இல்லை, நீ விருந்தாவனத்து உடனே வெளியே போன்னு சொல்றாரு. ரூபகோஸ்வாமி சொல்றாரு,
விருந்தாவனத்துல தங்குறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாதுன்னு யாரு சொல்றா? ரூபகோஸ்வாமி. யாரு சொல்றாரு? ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. ஏன்னா எப்படி நீ வந்து ஒரு சீனியர் வைஷ்ணவாவை நீ போய் இப்படி நிந்தனம் பண்ணி அவன் தப்ப போய் அவர் மணிக்கே சுட்டி காமிச்சு இந்த ஹோலிதாம் நீ எப்படி நீ வாழ முடியும்? உடனடியா நீ இந்த இடத்துட்டு வெளியே போகணுன்னு ரூபகோஸ்வாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான். அவர் வந்து அந்த நந்தகாட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அந்த crocodile ஹோல்னு சொல்லுவாங்க. அங்க போய் கொஞ்ச நாள் வாழ்வாரு. ரொம்ப சாப்பிட மாட்டாரு. ரொம்ப ரொம்ப கவலையாயிரும் அவருக்கு. அப்புறம் வந்து அந்த வகையிலேயே சனாதன கோஸ்வாமி ஒரு நாள் வரும் பொழுது அவர் மீண்டும் வந்து ரூப கோஸ்வாமி கூட்டிட்டு போயிட்டு அவங்க செட்டில் பண்ணி வைக்கிறாரு சனாதன கோஸ்வாமி. பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த மோக்ஷ காமி ஏன் வந்து பிசாச்சின்னு சொல்றாருனாக்கா, அவனுக்கு வந்து எப்பொழுதுமே அவனை பத்தி தான் அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து கிருஷ்ணரை பத்தி யோசிக்கிறதுக்கோ அவருக்கு சேவை பண்ண யோசிக்கிறதுக்கோ அவனுக்கு வந்து அங்க நேரமே கிடையாது, அவனுடைய அது நோக்கமும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணருக்கு நினைச்சுக்கிட்டு பக்தி செய்ய முடியும் என்றதுனாலதான் இவர் வந்து அதை வந்து பிசாச்சி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு சேவை பண்ணானாக்கா அவனுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாது? சர்வ காமாவும் இருக்கக்கூடாது, மோட்ச காமாவும் இருக்கக்கூடாது, அகாமா நிலைமையில தான் சேவை பண்ணணும். அந்த இலக்கு தான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து செட் பண்றாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க கிருஷ்ணா சர்வ் பண்ணா நீங்க வந்து பேக் டு காடே. ஆனா நம்ம வந்து அதை இந்த அஸ்தாங்க யோகிகளை போல நம்ம அது வந்து ரொம்ப வரட்டு சீரியஸா நம்ம வந்து அதை பிடித்துக்க கூடாது என்பது வந்து எங்க வந்து சொல்றாங்க. அடுத்து 11வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன். பல்வேறு தேவர்களை வெவ்வேறு வழிபாட்டு முறைகளால் வழிபடும் இவர்கள் அனைவருமே பரமபுருஷ பகவான் மீது உண்டாகும் இயற்கையான கவர்ச்சி என்னும் மிக உயர்ந்த பக்குவத்தை தூய பகவத் பக்தர்களின் கூற்றுவரால் மட்டுமே அடைய முடியும். ஓகே, இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு சந்திரதேவனை வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா, சந்திரதேவனை வழிபாடு செய்யறதுனால உங்க கிருஷ்ண பக்தி கிடைக்குமா? சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு தேவர் சந்திர மூன் காடை வந்து வழிபாடு செய்யறோம். அந்த மூன் காடை வழிபாடு செய்யறதுனால ஓகே 10 வருஷத்துக்கு நீங்க மூன் காட் வழிபாடு செஞ்சுட்டா உங்க கிருஷ்ண பக்தி கிடைக்கும் என்ற எங்கேயாச்சும் ஒரு உத்தரவாதம் இருக்குதா? இல்ல நீங்க வந்து மூன் காடை வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல இப்ப முன்னாடி நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த தேவர்கள் எல்லாத்தையும் நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு கிருஷ்ண பக்தி அந்த ப்ரோசஸ் மூலியமா கிடைக்குமா கிடைக்காதா? மாதாஜி கிடைக்கலாம் சொல்றாங்க. கமலகாந்தா பிரபு கிடைக்கலாம். கவுந்தியாதாஸ் தெரியலன்றார் பிரபு. ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி. அப்ப இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இப்ப நீங்க வெளியில போறீங்க, ஒருத்தர் சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட ஒரு உதகத்தையோ என்னத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த சென்டருக்கு கூப்பிடுறோம்னு வச்சுக்கோமே. அவங்க வராங்க வரமாட்டாங்க, 10 நாளைக்கு வருவாங்க, இது என்னமோ ஒண்ணு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யறோம், யாருமே வரமாட்டாங்க, வந்தாலும் போயிடுறாங்க. வந்தவங்க விரட்டி அடிக்கிறது வந்து அதோட நம்மளோட முட்டாள்தனம். அது வந்து அதை பத்தி நான் பேசலைங்க. வந்தவங்ககிட்ட நடக்க தெரியாம நடந்துகிட்டு வந்தவங்களாம் வர முடியும், அது வந்து வைஷ்ணவ அபராது. அது வந்து நான் அதை பத்தி பேசல. நான் ஜெனரல் என்ன சொல்றேன்னா, புதுசா வரவங்க நம்ம நல்லா தான் பாத்துக்கிறோம் அவங்கள, இந்த மாதிரி நம்ம யோசிப்போம்.
என்ன இது இவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்யறோமே அப்படின்னு. அப்ப ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்தர் அவருடைய இந்த இந்த சாப்டருக்கான நோட்ல வந்து அவர் எழுதுறாரு, அவர் பெரிய பிரீச்சர். அவர் சொல்றாரு என்னன்னாக்கா, முதல்ல இந்த சாது சங்கா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அதுதான் வந்து அக்ஞாத சுக்ருதி. அக்ஞாத சுக்ருத்தினாக்கா நீங்க இன்டைரக்டா, இல்லைன்னா இன்டைரக்ட்னா எப்படி சொல்லலாம் ப்ரோ, மறைமுகமாக நீங்க கிருஷ்ணரையோ கிருஷ்ண பக்தர்களையோ வழிபாடு செய்யறது, இல்ல அவர்களை புகழ்றது, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுக்ருதியா வந்து மாறும். அப்போ இப்ப நான் இருக்கிறேன், நான் வந்து பௌதிக விஷயத்துல ரொம்ப ஆசையா இருக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப், டிவோஷனல் சர்வீஸ் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னே நம்ம வச்சுக்குவோம். முதல்ல அந்த சாது சங்காவை அடையறதுக்கு நான் வந்து முதல்ல இந்த அக்ஞாத சுக்ருதியை முதல்ல சம்பாதிக்கணும். ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை கையில ஒரு உண்டியில கொடுக்குறோம். அந்த உண்டியில எப்போ திறக்கணும்? பாதிலே உண்டி திறந்தாச்சு பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதே போல ஒரு பக்தர் இல்லாதவன் வாழ்க்கையில இந்த அக்ஞாத சுக்ருதி என்பது வந்து அந்த உண்டி பாக்ஸை போல. அந்த பாக்ஸ் எப்ப நிறையும்னு வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாக்ஸ் நிறைஞ்சி உடையும் போதுதான் அவன் வந்து சாது சங்கத்துக்கே வர முடியும்னு சொல்றாங்க. புரியுதா? குழப்பமா இருக்கா? அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, இந்த அக்ஞாத சுக்ருதி இல்லைன்னா இன்டைரக்ட் சுக்ருதி நீங்க வந்து ஒருத்தர் வந்து சம்பாதிக்கிறாருனாக்கா, அந்த சம்பாதிக்கிறதுக்கு காரணம் யாரு? இப்ப அக்ஞாத சுக்ருதி. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளா வச்சுப்போம். உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க வச்சுக்கோமே. உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் பிடிக்கும், எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே. குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு வச்சுக்கோமே. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? குலாப் ஜாமுனை செஞ்சு அதை என்ன பண்றீங்க? ஆஃபரிங் பண்ணிட்டு அதை போய் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறீங்க, ரைட்டா? அப்ப உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? ஆஹா, அருமையான குலாப் ஜாமுன், ஹரே கிருஷ்ணா, குலாப் ஜாமுன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் அக்ஞாத சுக்ருதி. அப்போ அந்த அக்ஞாத சுக்ருதி சம்பாதிக்கிறதுக்கு யார் காரணம்? பக்தர் தான் காரணம். அப்போ அந்த பக்தியை யார் கொடுக்க முடியும்? பக்தர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அக்ஞாத சுக்ருதி நிறைஞ்சாதான் ஸ்ரதாவுக்கு வந்து வரும். அந்த அக்ஞாத சுக்ருதி நிறையாத வரைக்கும் அவன் வந்து இந்த ப்ராசஸை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் என்ன சொல்றாங்க? பிரம்மாண்ட பிரம்மிதே கோனே பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பான்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம் தானே கிருஷ்ண பக்தி அடையன்னு சொல்றாங்க, ரைட் தானே? ஏன்னா அந்த அக்ஞாத சுக்ருத்தியை வந்து அவன் சம்பாதிக்கணும் முதல்ல. இது வந்து ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு எலிமெண்டரி ஸ்கூலோ இல்ல கிண்டர்கார்டனோ கிடையாது. இந்த ப்ராசஸ்க்கு நீங்க வர்றதுக்கு நிறைய சுக்ருதி பண்ணணும். அந்த சுக்ருதி பண்றதுக்கு யார் உங்களுக்கு உதவி செய்யறா? பக்தர்கள். அந்த பக்தர்கள் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு உருவாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க டிவோட்டி ஆயிட்டீங்கன்னாக்கா, நீங்க டிவோட்டி ஆவணத்துக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது. உங்க உண்டி நிறையறதுக்கு எத்தனை ஜென்மத்துல யார் யார் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்பதான் உங்க உண்டி நிறைஞ்சி உடஞ்சிருக்குதுன்னு தவிர நான் வந்து உங்களை டிவோட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவு பெரிய சக்தியும் கிடையாது, நம்ம பிரபுபாதர் மாதிரி ஆளு கிடையாது, ரைட்டா? அப்ப முதல்ல அக்ஞாத சுக்ருத்தியை ஒருத்தன் சம்பாதிக்கணும். அந்த அக்ஞாத சுக்ருத்தி எப்படி சம்பாதிக்கிறான்? பக்தர்கள் மூலியமா மட்டும்தான் சம்பாதிக்கிறான். அப்ப பக்தர்னா என்ன பண்ணணும்? அவன் அக்ஞாத சுக்ருதி சம்பாதிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பக்தன் செய்யணும். இதுதான் பிரச்சாரம் என்று சொல்றாரு அவரு. உதாரணத்துக்கு நான் ரத யாத்திரா செய்யறோம். அவன் எவ்வளவு பேர் அக்ஞாத சுக்ருதி சம்பாதிக்கிறான் அந்த ஒரு நாள் அவங்க பாக்குறீங்க தானே? எவ்வளவு பேர் ஜெகநாதர் பாக்குறான், பிரசாதம் சாப்பிடறான், பிரபுபாத் புக்ஸ படிக்கிறான், ராதம் இழுக்கிறான். அதெல்லாம் அவன் உண்டிய வந்து நிறைக்கிற ஒரு விஷயம். அந்த உண்டி இந்த 10 வருஷம் நிறைஞ்சிருமான்னு கேட்டா அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த உண்டி ஏற்கனவே எவ்வளவு நிறைஞ்சிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, இன்னும் எவ்வளவு நிறைப்படணுமோ நம்மளுக்கு தெரியாது.
அது வேற, அது வேற. அந்த அவங்களுடைய பொட்டன்சியனால அவங்க எல்லாத்தையுமே மாத்த முடியும். சாமானியமா நம்மளை போல இருக்கக்கூடியவர்கள், நீ இருந்து டிவோட்டி ஐ பிளஸ் யூ சொல்ல முடியாது. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நீங்க வந்து நம்மளே நீங்களே உண்டி நீங்க நடிச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். அதெல்லாம் நடக்காது. நீங்களும் யாரும் பிளஸ் பண்ணாலும் அப்கோர்ஸ் பிரபுபாதர் போல மாதிரி ஆட்டு நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்ப ஆனா நம்ம ஒருத்தர் டிவோட்டி ஆகிறாருனாக்கா ஏற்கனவே நிறைய பேருடைய எஃபர்ட் வந்து அந்த ஜீவாத்மாவுடைய சார்புல இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதை இன்னும் கொஞ்சம் நிரப்பி அதை வந்து இன்னும் அந்த டிவோஷன் வர்றதுக்கு நம்ம வந்து இங்க ஒரு முயற்சி பண்றோம். அதனால பிரச்சாரம்னாக்கா நம்ம வந்து அவர் இந்த பிரபுவோடைய நோட்ஸ்ல எழுதுறாரு, ஆச்சாரியோடைய ரெஃபரன்ஸ் வச்சு எழுதுறாரு. என்ன சொல்றாருனாக்கா, பிரச்சாரம்னாக்கா நீங்க உடனே பிரச்சாரம் பண்ணி உடனே ஜபம் பண்ணி ஒரே செகண்ட் இனிஷியேஷன் தேர்ட் இனிஷியேஷன் எடுக்கணும்னா அந்த மாதிரி நம்ம நினைக்கவே முடியாது. நம்மளுடைய வேலை என்ன, ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது தான் ஒரு பிரீச்சருடைய வேலை. அது நீங்க பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கலாம், இல்ல ப்ரோபார் புக்ஸை கொடுக்கறதா இருக்கலாம், ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால நீங்க எந்த காரியம் செய்து அதனால எந்த டிவோட்டியும் உருவாகலனா கூட நீங்க அதனால கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய வேலையை நீங்க செய்யணும். அப்போ இந்த அஜ்ஞாத சுக்ருதி வந்தாதான் அவனுக்கு வந்து முதல்ல ஸ்ரதா வரும். அந்த ஸ்ரதா வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவனுக்கு என்ன தேவை, சாது சங்கா தேவை. ரைட் தானே? இப்ப ஒரு டிவோட்டியோடைய அசோசியேஷன் தான் அவன் வந்து அந்த உண்டியை நிறைக்க போறான். அப்ப நீங்க பார்க்கலாம், ஸ்ரதாக்கு அப்புறம் என்ன வருது, ஸ்ரதா அதுக்கப்புறம் என்ன வருது, சாது சங்கா. அப்போ ஸ்ரதாக்கு முன்னாடியும் சாது சங்கா வருது, ஸ்ரதாக்கு அப்புறமும் சாது சங்கா வருது. ஆக்சுவலி மகத் சேவான்னு வந்து விஷ்ணு சக்கர டாக்கூர் சொல்லுவாரு. எனிவே இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப ஸ்ரதா, இப்போ நான் வந்து டிவோட்டி இல்ல, வரேன் புதுசா. அப்ப அவனுடைய சுக்ருதி நரைக்கிறதுக்கு அவனுக்கு வந்து என்ன தேவை, சாது சங்கா தேவை. அதற்கப்புறம் அவனுக்கு ஸ்ரதா வருது, அதற்கப்புறம் அவன் வந்து என்ன பண்றான், சாது சங்கா வருது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த ஸ்ரதா வர்றதுக்கே இங்க சாது சங்கா தேவைப்படுதுன்னு சொல்றோம். ஆனா இந்த சாது சங்காவுக்கும் இந்த சாது சங்காவுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்க, என்ன வித்தியாசம்? அதாவது ஸ்ரதா வர்றதுக்கு முன்னாடி சாது சங்கத்துக்கும் ஸ்ரதா வந்ததுக்கு அப்புறம் சாது வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? ரைட். அப்போ ஸ்ரதா வர்றதுக்கு முன்னாடி ஒரு டிவோட்டி போய் அவனுக்கு அவருடைய அசோசியேஷன் கொடுப்பாரு, அவனோட உண்டியை கொஞ்சம் நரைக்கிறதுக்கு பார்ப்பாரு. அவனுக்கு ஸ்ரதா வந்துருச்சுன்னா அவன் என்ன நினைப்பான், ஓ நம்ம டெம்பிளுக்கு போனோம், டிவோட்டி அசோசியேஷன் முக்கியம் என்று அவன் நினைக்கிறான். அப்போதான் அவன் அந்த லேடரே அவனுக்கு ஆரம்பிக்குது. ஓகேங்களா? கிளியரா இருக்கா? இதுதான் வந்து விஷ்ணு சக்கர டாக்கூர் சொல்றாரு. சோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸ். அப்போ இங்க தேவர்கள் வழிபாடு செய்யற ஒருத்தருக்கு வந்து இந்த பக்தியை யாரு கொடுக்க முடியும்னாக்கா, ஒரு பக்தரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வந்து எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் என்றது வந்து யாருக்கும் தெரியாது. குருவுக்கும் கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த சக்தி வந்து அவங்களுக்கு இருக்கு. சோ இங்க வந்து நம்ம யாரு, சுகதேவ கோஸ்வாமி இதைதான் வந்து இங்க சொல்றாரு. அப்போ 12வது ஸ்லோகம், பரமபுருஷரான ஹரியுடன் சம்பந்தமுள்ள உன்னத அறிவு பௌதிக குணங்களின் அலைகளையும் சுழற்சிகளையும் பூரணமாக நிறுத்தி விடுகிறது. அத்தகைய அறிவு ஜடப்பட்டிலிருந்து விடுபட்டிருப்பதால் சுய திருப்தியை அளிப்பதாகும். மேலும் அது உன்னதமாக இருப்பதால் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவால் கவரப்படாமல் யார் இருக்க முடியும்? அப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த உயர்ந்த எப்படி வந்து தேவர்களே வழிபாடு செய்யறவங்க வந்து திடீர்னு வந்து எப்படி வந்து கிருஷ்ண பக்திக்கு வர முடியும்னாக்கா, ஒண்ணு வந்து அந்த ஒரு பக்தருடைய ஒரு
மர்சி வந்து அங்க வந்து இருக்கணும் என்று நம்ம வந்து இங்க பாக்குறோம். இதுதான் வந்து இந்த பாண்டா ஸ்லோகத்தைன்னு சொல்றாரு. பாண்டா ஸ்லோகம் வந்து ஒரு நீட்டான ஒரு உரை. பட் எனிவே நம்ம சமரியா நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, transcendental knowledge in relation with the supreme Hari is knowledge resulting in the complete suspension of the waves of whirlpools. அப்ப இந்த பக்திக்கு நீங்க வந்துட்டீங்கன்னாக்கா இந்த மூவகையான துன்பத்திலிருந்து நம்ம வந்து மீள முடியும். Such knowledge is self-satisfying due to its being free from material attachment. இதுதான் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இதன் மீது யார் வந்து மயங்காமல் இருக்க முடியும் என்று அங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து அங்கே சொல்றாரு. இது சொன்ன உடனே அந்த கொன்னதிஷன் வந்து அப்படியே நிக்குது. இப்ப யார் யார் பேசிட்டு இருக்கிறா? சுகதேவ கோஸ்வாமியும் பரிஷிட்டும் வந்து பேசுறாங்க. அந்த கொன்னதிஷன் வந்து அப்படியே நிக்குது. இப்ப வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து இதுக்கு அப்புறம் பேசுவாங்க. 25வது ஸ்லோகம் வரைக்கும் 13. சௌனகர் கூறினார், வியாசதேவரின் மகனான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி மிகவும் கற்றறிந்த ஒரு முனிவராக இருந்ததுடன் கவிதை முறையில் விஷயங்களை விவரிக்க கூடியவராகவும் இருந்தார். அவர் கூறியவற்றை எல்லாம் கேட்ட பின் பரிஷித்து மகாராஜன் மறுபடியும் என்ன விசாரித்தார்? அப்ப சௌனகாதி ரிஷிகள் என்ன யோசிக்கிறாங்க? சூத்த கோஸ்வாமி சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வருது. இப்ப ஏன் வருது? பரிஷித் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து சுகதேவ கோஸ்வாமி பதில் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு வந்து ஒரு ஆவலுடன் சௌனகாதி ரிஷிகள் வந்து அங்க கேட்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுகிறது. சௌனகாசி. அப்ப சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித்து பேசி முடிஞ்ச உடனே இதற்கு அப்புறம் பரீட்சித்து என்ன கேட்டார் என்பதை வந்து அங்க கேட்கிறாங்க. 14. புலமை பெற்ற சூத கோஸ்வாமியே, நாங்கள் அனைவருமே கேட்க மிகவும் ஆவலுடன் இருப்பதால் தயவு கூர்ந்து அத்தகைய விஷயங்களை தொடர்ந்து விவரிப்பாராக. மேலும் பகவான் ஹரியின் விஷயங்கள் உறுதியாக பக்தர்களின் சபையில் விவாதிக்கப்பட வேண்டியதாகும். அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க இந்த கதையை வந்து இன்னும் சொல்லுங்க அப்படின்னு வந்து சௌனகாதி ரிஷிகள் அங்க சொல்றாங்க. ஏன் அங்க சொல்றாங்க? ஏன்னா பரீட்சிட்டும் சுகதேவ கோஸ்வாமியும் அங்க இருக்கும் பொழுது அவங்க என்ன பேச போறாங்க? ஹரி கதையை தான் பேச போறாங்க. ஏன்னா முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் கேண்டோல பாத்தீங்கன்னா இதே சௌனகாதி ரிஷிகள் பாண்டவர்களை பத்தி கேள்வி கேட்ட உடனே என்ன சொல்றாரு? கிருஷ்ணரை பத்தி சம்பந்தம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இவங்க 2 பேரும் இருந்தாலே கிருஷ்ணரை பத்தி தான் பேச போறாங்க. அப்ப தயவு செய்து நீங்க வந்து இந்த கதையை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. 15. பாண்டவர்களின் பேரனான பரிஷித்து மகாராஜன் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே பகவானின் மிகச் சிறந்த பக்தராவார். பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதும் கூட குடும்பத்தைச் சேர்ந்த விக்கிரக வழிபாட்டை பின்பற்றி ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் வழிபடுவது வழக்கம். அப்ப ஏன் வந்து அந்த சபையில வந்து கிருஷ்ணரை பத்தி பேசி இருப்பாங்கனாக்கா 2 காரணம் சொல்றாங்க. என்னது? ஒண்ணு பரீட்சித்து, இன்னொன்னு யார் பேசுறா? சுகதேவ கோஸ்வாமி. ரைட்டா? இப்ப அந்த சபையில வந்து கிருஷ்ணரை பத்தி பேச போறாங்க. 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு வந்து பரீட்சித்து, இன்னொன்னு வந்து சுகதேவ கோஸ்வாமி. ஏன் வந்து பரீட்சித் இருக்கிற இடத்துல கிருஷ்ண கதை பேசணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்லோகத்தை சொல்லப்படுகிறது. பால கிருதான கை கிரீதான் கிருஷ்ண கிரீதம் ஆததே. ஏன்னா இந்த பரீட்சித்து சின்ன வயசாக இருக்கும் போது அவர் விளையாடும் போது கூட கிருஷ்ணரை தான் வந்து விளையாடி இருக்கிறார் பொம்மையாக வைத்து என்று சொல்றாங்க. அப்போ பரீட்சித்துடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்து பெரிய ராஜ்யம், தர்மவாதியான ராஜா, பிரஜைகளுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளோ நல்ல குணங்கள் வந்து பரீட்சித்துக்கு இருக்குது. ஆனா சௌனகர் என்ன எடுக்கிறாரு? சின்ன வயசுலே பரீட்சித் வந்து விளையாடும் போது கூட கிருஷ்ணரை சம்பந்தப்பட்டு தான் விளையாட்டு இருக்கான்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன சொல்றாரு? அதெல்லாம் எக்ஸ்டர்னல் குவாலிஃபிகேஷனோ பரீட்சித். உண்மையான குவாலிஃபிகேஷன் பரீட்சித் என்னது? பியூர் டிவோட்டி ஆஃப் த லார்ட். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து இதுதான் வந்து அங்க செய்யறாரு என்பதை சொல்றதுனால அப்போ பரீட்சித் இருக்கிற இடத்துல நிச்சயமாக ஹரி கதை பேசப்படும். ஒண்ணு. அடுத்த ஸ்லோகம். வியாசதேவரின் மகனான சுகதேவ கோஸ்வாமியும் உன்னத அறிவியல் முழுமை பெற்றவராக இருந்ததுடன் வசுதேவரின் புதல்வரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தராகவும் இருந்தார். எனவே சிறந்த பக்தர்களின் கூட்டத்திலும்
பெரும் தத்துவவாதிகளாலும் போற்றப்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய உரையாடல் அங்கு நிகழ்ந்திருக்க வேண்டும். ஓகே, முதல் காரணம் பரீட்சித்து. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவர் வந்து கிருஷ்ண டிவோட்டியா இருக்கிறார். ரெண்டாவது காரணம் என்னது? சுகதேவ கோஸ்வாமிய வாசுதேவ பராயணான்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஏன்னா நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் நீங்க வந்து இங்க பார்க்கலாம். உருகாய குணோதரா சதம் ஷூரி சமாகமே. அங்க கிருஷ்ண கதையை வந்து கண்டிப்பாக பேசப்பட்டு இருக்க வேண்டும் என்று அங்க சொல்லிட்டு இங்க ஸ்லோகத்துல பார்க்கலாம். வையாசகிச்ச பகவான் வாசுதேவ பராயணா. வையாசகினா வியாசருடைய மகனான சுகதேவ கோஸ்வாமி. சா பகவான் அப்படின்னா எப்படி பரீட்சித் வந்து பிறந்ததுல இருந்தே குழந்தையோ, சுகதேவ கோஸ்வாமியும் அதே போலதான். இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல நிச்சயமா வந்து கிருஷ்ண கதையை பேசி இருப்பாங்க. அதனால நீங்க பேசுறது தயவு செய்து நிப்பாட்டாதீங்க சூத்த கோஸ்வாமி அப்படின்னு வந்து அங்க சௌனகர் வந்து அங்க சொல்றாரு. அடுத்து 17. சர்வ நன்மை பயக்கும் முழுமுதற் கடவுளை பற்றிய விஷயங்களை உரையாடுவதில் காலத்தை பயன்படுத்துபவனை தவிர மீதமுள்ள ஒவ்வொருவரின் ஆயுளையும் சூரியனானது உதயத்தாலும் அஸ்தமிப்பதாலும் குறைந்து விடுகிறது. அப்ப இங்க பார்க்கலாம் என்ன சொல்றாருனாக்கா, ரைசிங் அண்ட் செட்டிங் ஆஃப் த சன். சூரியன் வந்து ரைஸ் அண்ட் செட்னாக்கா உதிக்கிறது, அஸ்தமிக்கிறது. இது ரெண்டும் நடக்கும் பொழுது டியூரேஷன் ஆஃப் லைஃப், ஒருத்தனுடைய வாழ்க்கை குறைஞ்சு கொண்டே வருது அப்படின்னு வந்து சொல்றாரு. Except one who utilizes time by discussing topics of Krishna. ரைட்டா? எப்படி உங்களுக்கு புரியுது? இப்ப நம்மலாம் வேணாம், ஒரு தூய பக்தர் இருக்கிறாரு, அவர் வந்து இந்த ஹரிகதாவை கேட்கிறாரு. இப்ப வந்து பக்தர் இல்லாத ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து எதுவுமே வந்து செய்யறது இல்லை. ரைட்டா? இப்ப அதுதான் இந்த எக்ஸாம்பிள் இங்க சொல்லுது. ஆனா இந்த ஹரிகதா கேட்கிற அவருக்கு இந்த காலத்தோடைய தாக்கம் இல்லாம இருக்குதா? இருக்கு. அவரும் வயசாக போகுது, அவருக்கும் சீக்கு வர போகுது, ரைட் தானே? ஆனா ஏன் வந்து சுகதேவ கோஸ்வாமி இப்படி சொல்றாரு? One who utilizes time by discussing topics of our personal Godhead, except அப்படின்னா இந்த கிருஷ்ண கதையை பேசுற ஒருவரை தவிர மற்றவர் எல்லாருமே இதனால பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஏன் சொல்றாரு? உண்மையிலே நீங்க லாஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சேம் தான். சூரியன் எத்தனை, 2 சூரியன் இருக்கா? டிவோட்டிகோல் சூரியன், நான் டிவோட்டிகோல் சூரியனா இருக்கு. சூரியன் எத்தனை இருக்கு? ஒரு சூரியன் தான் இருக்கு. அஸ்தமிப்பதும் உதிப்பதும் 2 இருக்கா? இஸ்கானுக்கு தனியா, மத்தவங்க ஒண்ணுதான். அப்புறம் ஏன் அப்படி சொல்றாரு? இப்ப இதுதான் கேள்வி. இதுக்கு தான் நம்மளுக்கு எப்பவுமே ஆச்சாரோட உரை தேவை. அந்த புறப்போட்டை நீங்க டீப்பா படிச்சாதான் இதை நீங்க வெளியாக்க முடியும், இதை டீகோட் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இது வந்து. ஏன்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஓ நம்ம ஹரிகதை கேட்டாக்கா வயசாகாதோ, இல்ல சீக்கு, இல்ல ஜெனரலி நம்ம அப்படிதான் இம்ப்ரெஷன் வரும், இல்ல நம்ம சீக்கு வராதோ அப்படின்னு நினைப்போம். ரைட்டா? ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. என்ன உதாரணம்? 2 பேர் வேலைக்கு போறாங்க. அதாவது 2 இண்டிவிஜுவல் வந்து வேலைக்கு போறாங்க. அந்த 2 இண்டிவிஜுவல் வேலைக்கு போகும்போது 2 பேருக்கும் 1000 ரூபாய் சம்பளம், 1000 வெள்ளி சம்பளம். ஓகே, மாசத்துல எத்தனை நாள்? 30 நாள். இந்த ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்றான், 20 நாள்லயே 1000 ரூபாய் அலையில முடிச்சிடறான். அப்ப அவங்ககிட்ட எந்த வகையான எதுவுமே இல்லை. ஆனா இவன் இருக்கிறான் இல்லையா, இந்த பி கேட்டகரி, அந்த 1000 வெள்ளியில 300 வெள்ளி மட்டும் செலவுக்கு எடுத்து 700 வெள்ளி பேங்க்ல போட்டு வச்சிடறான். இப்ப ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துச்சுனாக்கா இந்த பிஏ சேமிப்பு வச்சிருக்கிறவங்க எதனாச்சும் பிரச்சனை வருமா? இல்ல இல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பிரச்சனைனாக்கா இப்ப உனக்கு பணம் இல்ல, இப்ப உதாரணம் 2 பேருக்கும் வேலை போச்சுன்னு வச்சுக்கோமே. வேலை போச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுவான். இவன் என்ன பண்ணுவான்? ஒரு 5-6 மாசத்துக்கு அவன் சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா அவனுக்கு வந்து சேமிப்பு. புரியுதா உங்களுக்கு? 2 பேருமே வந்து வேலை செய்யறான், 2 பேருமே சம்பாதிக்கிறான், அப்புறம் 2 பேருமே வந்து செலவும் பண்றான். ஆனா இவன் கொஞ்சம் விவேகமா செலவு பண்றான், இவன் ஊதாரித்தனமா செலவு பண்றான். அதான் டிஃபரன்ஸ். ஓகே, புரியுதா? கிளியரா? இப்ப டிவோட்டிங் கொண்டு வருவோம்.
இந்த பொதுமக்கள் எப்படி நம்ம சொல்றோம்னாக்கா, பக்தர் இல்லாதவர்கள் இந்த ஏ கேட்டகரி. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்றாங்க? புலனின்பத்துக்காக வாழ்றாங்க. அப்படியேதான் உந்தியே உடையே என் ருகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுதல் ஆர்வல் சொல்றாப்புல அப்படி ஓடுறாங்க. இந்த டிவோட்டி என்ன பண்றான்? அதே வேலைக்கு போறான், அதே சம்பாத்தியத்தை எடுக்கிறான். அவன் என்ன பண்றான்? சேமிப்பை ஏத்தி வைக்கிறான். சேமிப்புனா என்னது? ஹரிகதாவை கேட்கிறான். ஹரிகதா கேட்கும் பொழுது இப்ப அவனுக்கு தெரியாது, அந்த ஹரிகதாவுடைய மகிமை இப்ப அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரு டெஸ்ட் வரும் கடைசியா. அப்ப அவன் எவ்வளவு சேமிப்பு வச்சிருக்கானோ அந்த சேமிப்பு அவனுக்கு வந்து வரும். அதுதான் இங்க சொல்றாங்க. 2 பேருக்கும் சூரியன் அஸ்தமனம் பண்றதும் இதுவும் ஒண்ணுதான். ஆனா இவன் ரொம்ப விவேகமா பயன்படுத்துறதுனால இவனுக்கு இதனால பாதிப்பு இல்லை. ஏன்னா ஹரிகதா கேட்டே ஒருத்தனால தூய்மை அடைய முடியும்னாக்கா அவன் கடைசி காலத்துல பயப்படவே தேவை கிடையாது. ஆனா சாமானியமா அந்த 1000 அடி செலவு பண்ற மனுஷன் என்ன பண்ண போறான்? அதான் இந்த எக்ஸாம்பிள். புரியுதா? கிளியரா? பாக்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும் நம்மளுக்கு வந்து. ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அதுதான் வந்து இங்க பிரபா சொல்றாரு இந்த purportல. A movement passed in the association of pure devotee by hearing and chanting the message of the Lord is perfect guarantee for eternal life, for returning back to God. சொல்றாரு பிரபா சொல்றாரு. A devotee's old age or disease in the present life is but an impetus such a guaranteed eternal life. பிரபா சொல்றாரு. புரியுதா? அவன் கஷ்டப்படுவான், சீக்கு வரும், வைரஸ் வரும், ஆனா அவன் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குது? சேமிச்சுக்கிட்டே வந்து போறான். அப்போ அவன் சாகும் பொழுது வேலை போன போது அந்த சேவிங் வந்து காப்பாத்துற மாதிரி அவன் சாகும் பொழுது அது வந்து வரும். எப்படி? பகவான் வந்து அவனுடைய கடைசி காலத்துல இவன் செஞ்சதை வந்து பகவான் மறக்க போறது கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்ல எந்த வராக புராணம், எந்த புராணம், வராக புராணம் தானே. அங்க என்ன சொல்றாங்க? பகவானே நம்மளுக்கு வந்து கடைசி கால ஞாபகம் கொடுப்பாரு. ஏன்னா ராமானுஜர் வந்து அவருடைய ஆச்சாரியனான திருக்கட்சிகள் நம்பிகள் நேரடியாவே தேவபெருமான்கிட்ட பேசுவாரு. தேவபெருமான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமான்கிட்ட நேரடியாவே பேசுவாரு. அவர் வந்து பகவானுக்கு வந்து விசிறி வீசுற சேவை தான், பூஜைலாம் கூட கிடையாது, வெறும் விசிறி வீசுற சேவை. ஆனா நேரடியா வந்து பகவான்கிட்ட வந்து அவர் பேசுவார். எப்படி? இன்னைக்கும் நீங்க போனா அவர் பார்க்கலாம். அவருடைய இடம், அவருடைய திருக்கட்சி நம்பிகளுடைய கிராமம் வந்து பூ இருந்த வள்ளி. இப்ப வந்து மாறி வந்து புகுந்த வள்ளி என்னமோ மாறிடுச்சு. குரு பரம்பரை வந்து பூ இருந்த வள்ளின்னு அந்த கிராமத்தை பிரிச்சு சொல்றாங்க. எனிவே அப்ப அவர்கிட்ட ராமானுஜர் சொல்றாரு, எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது, நீங்க போயிட்டு யார்கிட்ட கேளுங்க? வரதராஜன் தேவபெருமான்கிட்ட கேளுங்க. வந்து ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகள்கிட்ட சொல்றாரு. திருக்கட்சி நம்பிகளுக்கு சொல்றாரு, பகவானே இந்த அப்பனும் ராமானுஜர் ஆகல, இளையாழ்வானுக்கு என்னமோ சந்தேகமா அப்படின்னு சொன்ன உடனே வரதராஜ பெருமாள் 5 விஷயம் சொல்றாரு. அதுல ஒண்ணுதான் சொல்றாரு, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் சொல்றாரு. கடைசி காலத்துல என்ன நினைக்கிறதுக்கு தேவை கிடையாது. ஆச்சாரியர் ஒரே எழுதுறாங்க, ஏன்னா பகவானே நீ நினைக்கிறதுக்கான சக்தியை கொடுப்பார் என்று சொல்றாங்க. அப்ப இங்க நீங்க ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க உங்க லைஃபே நீங்க வந்து கிருஷ்ணாக்காக சர்வீஸ் பண்ண, பிரபுபாதர் போல கிருஷ்ணாக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணும் பொழுது அப்ப நம்ம பார்க்கலாம், பிரபுபாதருங்க வயசாயிடுச்சு, பிரபுபாதரும் சீக்கு வந்துச்சுனாக்கா, ஆனா கடைசி காலத்துல பிரபுபாதர் எப்படி உயிரை விட்டார், அதுதான் அதனுடைய ஸ்டேஜ். ஐயோ அம்மா, இது நம்மளுடைய ஸ்டேஜ். ஏன்னா நம்ம ஒண்ணு இந்த பியூரிபிகேஷன் அடையாத நிலையினால. பிரபுபாதர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் லெசனோட இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா பிரபுபாதர் எப்படி உயிரை விடுறாரு. ஸ்ரீமத் பாகவதம் கொமெண்ட்ரி கொடுக்கிறாரு. முடியுமா? படிக்கவே முடியல. உட்காந்து உடம்புலாம் நல்லா இருக்கு, கை இருக்கு, கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டுக்கலாம் பரவாயில்ல, கை கால் எல்லாமே நல்லா இருக்கு, படிக்க முடியல. ஆனா பெட்ரிடன் என்ன பண்றாரு? பாகவதத்துக்கு கொமெண்டரி கொடுக்கிறாரு. எப்படி பிரபு இதெல்லாம்? இதுதான் வாசுதேவ பராயணர்கள், இவர்கள்லாம் பகவானுடைய தூய பக்தர்கள். அப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த காலத்துடைய தாக்கம் எல்லாத்துக்கும் இருந்தாலும்
இந்த பக்தன் ஹரிகதா கேட்கக்கூடிய இந்த பக்தனுக்கு வந்து இதனால கடைசியில வந்து ஒரு பெரிய ஒரு லாபம் வந்து இருக்கு. இப்ப ஒரு கிரகஸ்தா வாழ்க்கையிலே ஆக பெரிய ஒரு கிரகஸ்தாவோட வாழ்க்கையில பெரும்பாலான கிரகஸ்தா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த கிரகஸ்தா வாழ்க்கையிலே எந்த வகையான ஒரு ரொம்ப வருஷத்துக்கு எந்த வகையான ஒரு என்ன சொல்லலாம், எந்த வகையான ஒரு ரிட்டர்னும் இல்லாத ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரகஸ்தா செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ணாடிக்கும் ரிட்டர்னே கிடைக்காது. அதுக்கு என்னது, பிள்ளைகள். எதனாச்சும் ரிட்டர்ன் இருக்குதா பிள்ளைங்கனால? 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு இல்ல. ஆனா எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், ரொம்ப கஷ்டம். அது பிள்ளைகளை வளர்க்கறது வந்து ஒரு கிரகஸ்தா பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு சிரமம் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஆனா எதனாச்சும் ஒரு ரிட்டர்ன் இருக்குதா? 1 வயசுல பெம்பஸ் மாத்தணும், 5 வயசுல ஸ்கூலுக்கு அனுப்பணும், 10 வயசுல ஸ்கூல் அடிச்சிருவோம், சண்டைக்கு போய் நிக்கணும், ரைட்டா? 15 வயசுல டியூஷனுக்கு அனுப்பணும், 20 வயசுல என்ன ஆகும், காலேஜுக்கு போயிடுவான், காலேஜ் போய் ரேகிங் பண்ணிடுவான், அதுக்கு நம்ம பஞ்சாயத்துக்கு போகணும். 24 வயசுல என்ன ஆகணும், அவன் வேலைக்காக நம்ம வேலையை நாய் மாதிரி ரெக்கமெண்டேஷனுக்கு. 28 வயசுல என்ன ஆகும், அந்த பையனுக்கு பொல்ல பிறந்து 28 வயசு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்ட்டு வந்து அவன் ரிலாக்ஸா இருந்தாலும் நம்ம அந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால இதனால இது வரைக்கும் ஏதாச்சும் ரிட்டர்ன் வந்து 28 வயசு ஏதாச்சும் ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கு அவங்களுக்கு. அவன் மார்க் எடுத்து வந்து காமிப்பான், அப்பா பத்தியே வாங்கிட்டேன்ட்டு. ஏதோ கொஞ்சம் மனம் குளிரும் உங்களுக்கு, ரைட் தானே? அப்ப 28 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, அதோட முடிஞ்சிருச்சா? அப்பா வானப்பிரசாக்கு போங்கப்பா. டேய் உனக்கு பிள்ளையே இல்லடா கிருஷ்ணா, என் மகன் நல்ல மகன், ஒரு பிள்ளை கூட இன்னும் ஒரு 7 வருஷம் ஓடும், அவனுக்கு 35 வயசு ஆயிரும். அப்பா வானப்பிரசாக்கு போங்க. எப்படிடா பிள்ளையை வளர்ப்ப, நான் கொஞ்சம் உதவி செய்யறேன்டா உனக்கு, ரைட்டா? சோ எந்த வகையான ரிட்டர்ன்ஸுமே வந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு கிடையாது. உண்மைதானே? இதுதான் வந்து நான் சொல்றது யதார்த்தத்தை நான் வந்து சொல்றேன். ஆனா அது வந்து ஒரு பேரண்ட்ஸோடைய கடமை, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதே போலதான் இந்த ஹரிகதாவும் எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யணும். ஆனா பையன் கை விட்டுட்டு போயிரும், ஆனா கிருஷ்ணர் நம்மளை கைவிட மாட்டார். நீங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்களை எடுத்துங்க எக்ஸாம்பிள். இது வரைக்கும் உங்களுக்கு எதனாச்சும் லாபம் கிடைச்சிருக்கா நீங்க யோசிச்சுக்கோங்க. அப்போ நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க, பேசாம கிருஷ்ணனுக்கே பக்தி செஞ்சுக்கோங்க. கிளினிக் விட்டு கிளினிக் போயிட்டாரு, ஏதோ சரி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் மனசு திருப்தி, கொஞ்சம் மனசு ஆசுவாசத்துக்காக கொஞ்சம் சொல்லிக்கலாம் கொஞ்சம் கிடைக்குது பிரபுன்ட்டு. ஆனா உண்மையிலே பார்த்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா கிளினிக் கூட்டிட்டு போறதுக்கு வந்து அவர் கூப்பிடும் போது அப்பா கொஞ்ச நேரம் இருப்பா, இப்பதான வேலைட்டியே வந்திருக்கேன். உண்மைதானே பிரபு நான் சொல்றது? சாப்பிட்டு போனாடி மூச்சு விட முடியலடா, கொஞ்ச நேரம் இருப்பா. இதுதான் வந்து யதார்த்தம். சோ ஆனா கிரகஸ்தரா இருக்கக்கூடியவர்கள் வந்து குழந்தைகள் உற்பத்தி ஆகி பண்ணைதான் ஆக வேண்டும். இல்ல நீங்க திருமணம் பண்றதுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க செக்ஸ் லைஃப்லயும் ஈடுபட முடியாது தானே? அப்ப நீங்க புரோஜனிய இன்க்ரீஸ் பண்றதுதான் கல்யாணம் பண்றீங்க. ஆனா இங்க பார்த்தா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், ஆனா இது நீங்க செய்யணும். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க அந்த பையனை வந்து ஒரு டிவோட்டி ஆக்கிட்டீங்கன்னா அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், பிகஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான். அப்புறம் கிளினிக் கூட்டிட்டு போனா கூட பரவாயில்ல, அப்படியே உயிர் போயிட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வச்சிருக்கிறீங்க அங்க. சோ அதுதான் வந்து இங்க ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க, நிறைய உரைகள் வந்து இதுக்கு வந்து எழுதுறாங்க. இப்போ நம்ம வந்து நினைக்கலாம் இந்த கிருஷ்ண கதா என்ன அவ்வளோ 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 முக்கியமானதா, அவ்வளோ நல்லாவா இருக்கும் இந்த கிருஷ்ண கதா? இதை விட்டுட்டு உலகத்துல வேற என்னென்னமோ பண்ணலாமே, ரொம்ப நாள் வாழலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம் தானே, இதெல்லாம் பண்ணலாமே. ஏன் பிரபு கிருஷ்ண கதையை கேட்க சொல்லி இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம யோசிக்காததுக்கு முன்னாடி சௌனகாதி ரிஷிகள் சொல்றாங்க. 18வது ஸ்லோகம். மரங்கள் உயிர் வாழவில்லையா, கொள்ளனின் துருத்தி சுவாசிக்கவில்லையா, நம்மை சுற்றியுள்ள மிருகங்கள் உண்ணவும் விந்துவை வெளியிடவும் இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றாரு,
கிருஷ்ண கதையே கேட்க சொல்றீங்க, அதை விட்டுட்டு நான் ரொம்ப நாள் வாழ்றதுக்கு ஆசையா இருக்கு, சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கு, இனவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி சவுனகர் சொல்றாரு, மரம் தான் ரொம்ப நாள் வாழுது, அது யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? மிருகம் சாப்பிட்டு இனவிருத்தி பண்ணுது, அதனால யாருக்காச்சும் பிரயோஜனம் இருக்கா? அப்போ நீ மனுஷனா இருந்துகிட்டு எதை போல வாழக்கூடாது? அடுத்த ஸ்லோகம் இதுக்கு மேல கொஞ்சம் ஹெவியா இருக்கும். நாய்கள், பன்றிகள், ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகளை போன்றவர்கள் எல்லா திக்குகளிலிருந்தும் விடுபட்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான லீலைகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்காதவர்களாகவே போற்றுகின்றனர். அப்போ நம்ம யோசிக்கலாம், நீங்க தான் இப்படி சொல்றீங்க, ஆனா உலகத்துல ரொம்ப நாள் வாழ்றவன், நல்லா சம்பாதிக்கிறவன், நல்லா சக்தியா இருக்கிறவன், இவனை தான் உலகமே புகழுது, ரைட் தானே? நம்ம யோசிக்கலாம் அதை பத்தி. அப்ப சவுனகர் சொல்றாரு, ஆமா அவனை புகழ்வாங்க, ஆனா அவனை யாரு புகழ்றாங்க? அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்க்கலாம். Men who are like dogs, hogs, camel, asses praises those men who never listen to the transcendental pastime. அப்போ மிருக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதன், அவன்தான் மற்ற ஒரு மிருக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனை புகழ்வான்னு சொல்றாரு. ரொம்ப நாள் வாழ்றது பிரயோஜனம் இல்லைன்றாரு. அப்ப மரமே பெட்ரு. மரம் ரொம்ப நாள் வாழுது, எதனாச்சும் இருக்கா? இல்ல. சாப்பிடணும்னாக்கா இது மிருகம், யானைலாம் நல்லா சாப்பிடுது, என்னாச்சும் இருக்குதா? நீ யானையா? இல்ல. யானை போல சக்தியும் கிடையாது உனக்கு. சரி, எல்லாமே கிருஷ்ணரை பத்தி பேசல. பெரும்பாலும் பார்த்தா சினிமாக்காரன், ஸ்போர்ட்ஸுக்காரன், அப்புறம் யாரு முதலாளி, இவனை பத்தி தான் புகழ்றானுங்க. கிருஷ்ணரை பத்தி யாரு பிரபு புகழ? நீங்க தான் ஒரு மூலையில உட்காந்துட்டு கிருஷ்ணரை பத்தி புகழ சொல்றீங்க. உலகமே என்னன்னு பேசி புகழுது? ஆமா, ஏன்னா உலகமே இந்த 4 வகையான மிருக வாழ்க்கையை வாழ்றான்னு சொல்றாரு. நாய், பன்றி, கழுதை, ஒட்டகம். பிரபுபாதர் அந்த பிற்பாட்டுல சொல்றாரு, ஏன் நாய் அப்படின்னாக்கா, பிரபா சொல்றாரு, இது ரொம்ப அழகான ஒரு கமெண்ட்ரி பிரபா எழுதியிருக்காரு இதுக்கு. பிரபா சொல்றாரு, மாடர்ன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் practically prepares one to acquire doggish mentality which to accept the service of greater master. பிரபு சொல்றாரு, இந்த நவீன கல்வி என்ன பண்ணுதுனாக்கா, ஒருத்தனை நாயோடைய மனோபாவத்தை உருவாக்குதுன்னு சொல்றாரு. After finishing so-called education, the so-called educated person move like dogs from door to door with application for some service. அது என்னது? வேலை தேடி போறான் அப்படின்னு சொல்றாரு. And mostly they are driven away in form of no vacancy. ஆனா பெரும்பாலும் அந்த வேலை தேடி போறக்கூடிய அந்த ஆளை அரவணிக்கிறாங்களா? இல்ல, விரட்டி அடிக்கிறாங்க, வேலை இல்லை உனக்குன்ட்டு. பிரபா சொல்றாரு, as dogs are negligible animals and serve the master faithfully for the bits of bread. நாய் நெக்லிஜிபிள்னா தமிழ் என்ன சொல்லலாம்? நெக்லிஜிபிள், முக்கியம் இல்லாதன்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரியான ஒரு மிருகமாக இருந்தாலும் ஒரு எஜமான் கொடுக்கக்கூடிய ஒரு ரொட்டி துண்டுக்காக serves a master faithfully without sufficient reward. ஒரு ரொட்டி துண்டுக்காக நைட் ஷிஃப்ட் ஃபுல்லா அந்த நாய் செய்யுதுன்னு சொல்றாரு. நாய் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அப்போ நீ சொல்ற மாதிரி புகழ்றான் தான் யாரு? நாய் போல இருக்கக்கூடிய ஒருவன் அவனுடைய முதலாளியை புகழ்றான். அந்த முதலாளி என்ன பண்றான்? சின்ன ரொட்டி துண்டை போடுறான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பன்றியை பத்தி பேசுறாரு. person who have no discrimination of food stuff, என்ன சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது என்று அந்த நிலையில இருக்கக்கூடிய பண்டிக்கு சமம் என்று சொல்றாரு. மனித வாழ்க்கை not for eating anything and everything அப்படின்னு சொல்றாரு. எது சாப்பிட்டு வாழ்றது மனித வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு. animal food is not meant for human being. மிருகத்துடைய உணவு மனிதர்களுக்கு கிடையாது என்றது பன்றிக்கு ஒப்பீடு செய்யறாரு. இவன் யார் புகழ்றா? பன்றியை போல சாப்பிடக்கூடியவன் தான் 900 பண்டிகை போல சாப்பிடக்கூட புகழ்றான்னு சொல்றாரு. இருக்கிறது, பறக்கிறது, மேயறது எல்லாம் தூக்கி வாயில போட்டுக்கிட்டா நம்மள ஏசுவான், உனக்கு வாழவே தெரியல, நீ சைவம் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு குத்த வருவான் மூஞ்சில சமயத்துல. நீ வாழ்க்கை வீணடிச்சிட்டு இருக்க.
வாழவே தெரியல உனக்கு, நம்ம அடிக்க வருவோம். புக் டிஸ்ட்ரிபியூஷன் போனப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நடந்திருக்கு, அபியூஸ்லாம் பண்ணியிருக்கானுங்க என்ன. ஸோ அப்ப நம்மளுக்கு தெரியாது, நம்ம வீணாதான் ஆக்கிரமணம் கூட யோசிச்சிருக்கலாம். பிரபுபா சொல்றப்பதான் தெரியுது, நல்ல வேலை நம்ம வந்து இந்த பன்றியை போல போனோம்ன்று. அடுத்து சொல்றாரு கேமல் எடுத்துறாரு. கேமல் இஸ் கைண்ட் ஆஃப் அனிமல் டேக்ஸ் பிளஷர் இன் ஈட்டிங் டான்ஸ். கேமல் வந்து எங்க இருக்கும்? பாலைவனத்துல இருக்கும். அங்க கெக்டஸ் செடி தான் இருக்கும். கெக்டஸ் செடி சாப்பிடும் போது கெக்டஸ் செடியில என்ன இருக்கும்? முள்ளு இருக்கும். முள்ளு வந்து வாயில போட்டு மின்னும் பொழுது எப்படி இருக்கும்? ரத்தம் வரும். அந்த ரத்தத்தையே வந்து அது ருசியா நினைக்குமா அந்த ஒட்டகம்? ஆஹா, வலிச்சாலும் ருசியா இருக்கு இந்த கெக்டஸ் நினைச்சுக்குமா? ஆனா உண்மையிலேயே அந்த ரத்தத்தை கொடுக்கறதே வந்து இதனுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த விஷயம். பிரபா சொல்றாரு, material world is maintained by sucking one's own blood. The center point of attraction maintained in Germany is sex life. சொல்றாரு. இந்த செக்ஸ் லைஃப் தான் வந்து இந்த ஒட்டகம் போல வாழ்க்கை வாழக்கூடியவர்களுடைய நிலை என்று வந்து பிரபுபாதர் வந்து சொல்றாரு. ஏன் வந்து ஒட்டகம் வந்து அந்த சொந்த ரத்தத்தையே வெளியாக்கி அந்த கெக்டஸை சாப்பிடுது, இவன் செக்ஸ் லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக அவனுடைய சிமேனை வெளியாக்குறத சக்கிங் த பிளட் அப்படின்னு வந்து பிரபுபாதர் வந்து இங்க சொல்றாரு. கேமல். அடுத்து எஸ் தான் கழுதை. கழுதை என்ன பண்ணுது? கழுதை ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எஸ். கழுதைக்கு நல்ல குணம் இருக்குன்னு பிரபுபாதர் எழுதுறாரு. என்ன சொல்றாரு? very much accustomed to be kicked by the opposite sex. ஆம்பளை கழுதை பொம்பளை கழுதை எட்டி உதைக்குமா. when the S begs for sexual intercourse, உடலுறவு ஆர்வத்துக்கு வந்து இந்த ஆண் பெண் கழுதை அல்ல ஆண் கழுதை வந்து கெஞ்சும் பொழுது பெண் கழுதை வந்து ஓங்கி உதைக்குமா. yet he follows the female for such family sexual pleasure சொல்றாரு. உதைச்சாலும் பரவாயில்ல, முன்னாடியே வரேன்ட்டு வந்து இந்த கழுதை போகும், இந்த மனிதன் இந்த கழுதைய போலன்னு சொல்றாரு. பிரபா சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, handpicked man is compared therefore to the ass ன்னு சொல்றாரு. இந்த மாதிரி வாழக்கூடிய மனிதன் யாரு? கழுதை. The general mass of people have worked very hard in the age of Kali. அப்போ இந்த 4 மிருகத்துக்கும் வந்து 4 குணாதிசயங்கள் இருக்குது. இந்த 4 குணாதிசயங்களும் வந்து அந்த மிருகத்துக்கே இருக்கக்கூடிய. நாய் வந்து ஒரு முதலாளிக்கு வந்து விசுவாசமா இருக்கிறது. அடுத்து வந்து பன்னி வந்து மிச்ச மீதி எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போறது, அதான பன்னியோட நிலைமை. 3வது என்ன பார்த்தோம்? ஒட்டகம். ஒட்டகம் என்னன்னாக்கா சுமையை தொங்குறது, சுமை ஐ மீன் லோட தூக்கிட்டு போறது வந்து ஒட்டகத்தோடைய ஒரு வேலை. அது சொந்த ரத்தத்தையே வந்து உறிஞ்சிக்குது. கழுதை என்ன பண்ணுது? அதனுடைய அந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸுக்காக அது என்ன பண்ணுது? உதவி வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அன்னைக்கு ப்ரோபா இது படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பேக் டு கிருஷ்ணா. அப்புறம் என்ன சொல்றாரு? மாயா எட்டி உதைக்கும் பொழுது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நல்லா இருக்குது இந்த உதவி, இன்னும் கொஞ்சம் கூட ரைட் தானே ஏன் இருக்கு அவங்களுக்கு. அவதான் படிச்சுட்டு இருந்தோம் அன்னைக்கு. அப்போ இதுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரே விஷயம் டாக்டர் எழுதுறாரு. அவர் சொல்றாரு, மிருகங்கள்லாம் இந்த 4 மிருகங்கள்லாம் ஒரு நாள் ஒன்னா கூடுச்சான். அப்புறம் அந்த பிளாக் தட்டி விட்டுருங்களா? வெற்றி முடியும் போது ஸ்விட்ச் தட்டி விட்டுருங்க. சாரி. அந்த 4 மிருகங்களும் வந்து ஒரு நாள் வந்து ஒன்னா கூடி வச்சுக்கலாம், ஒரு மீட்டிங் போடுத்துக்கலாம். என்னென்ன மிருகம்? நாய், பன்னி, கழுதை, ஒட்டகம். ஒரு மீட்டிங் போடுத்துக்கலாம். அப்ப வந்து அந்த 4ம் பேசுதுங்களாம், நீ பாரு, நான் நாய் கொலைக்க மட்டும்தான் முடியும், நீ ஒட்டகம் சுமைய மட்டும் தான் தூங்க முடியும், நீ பன்னி மேய மட்டும் தான் முடியும், அப்புறம் ஒண்ணு என்னது, நீ கழுத ஏதோ பிச்சை கேட்டுக்கிட்டு அங்கேயும் அலைஞ்சிட்டு தான் இருக்க முடியும். ஆனா நீ பாரு, இந்த மனுஷன் நம்ம 4 பேர் செய்யறதையும் ஒரு மனுஷன் செய்யறான்னு சொல்றாரு. அந்த மிருகங்கள் பேசிக்குதான் 4 மிருகங்கள் செய்யக்கூடிய வேலையை இந்த மனுஷன் எழுதுறாரு. அப்படியே எழுதுறாரு, இந்த மனுஷன் வந்து எவ்வளவு நல்லா செய்யறான் பாருன்னு வந்து மிருகங்கள் பேசிக்கிறான். அவர் சொல்றாரு, அவன் வந்து மனுஷனாக இருந்தாலும் அவன் வந்து நம்மளுடைய குவாலிட்டி எல்லாமே எடுத்துக்கிட்டான். ஆனா நான் நாயா இருந்தனாக்கா பன்னியோட குவாலிட்டி எல்லாம் எடுக்க முடியலையே அப்படின்னு வந்து அதுங்களாம் வந்து ஒரு மீட்டிங் போட்டுக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, பாயிண்ட் என்னன்னாக்கா, அவன் வந்து இந்த சாஸ்திரத்தோட விதிமுறைகளை மீறி தர்மத்துக்கு புறம்பா வந்து வாழும் பொழுது அவன் வந்து நம்மளை விட மோசமான வாழ்க்கையை வாழ்றான். We have fixed in our qualities.
நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்ம இந்த குலைக்கிறது மேய்கிறது இதுதான் நம்மளால செய்ய முடியும். ஆனா அவன் பத்தியா, அவன் தர்மத்தை விட்டுட்டான். தர்மத்தை விட்டுட்டு நம்ம தர்மத்தை அவன் செய்யறான்னு வந்து இதுங்க பேசிக்கிதுங்களாம். அதனாலதான் இந்த 4 மிருகங்கள் வந்து இங்க உதாரணம் எடுத்துருக்கிறாங்க என்று நம்ம வந்து இங்க பாக்குறோம். அப்போ இப்ப கேள்வி என்னன்னாக்கா, ஏன் வந்து எல்லாரும் கிருஷ்ணரை புகழ மாட்டாங்க, கிருஷ்ண பக்தி எடுக்க மாட்டாங்கனாக்கா, ஏன் எல்லாரும் வந்து இந்த 4 கேட்டகரியில வந்துடுறாங்க? அப்ப அவனை புகழ்றது யாரு? இந்த மிருக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவன் தான் வந்து அவங்கள புகழ்றாங்க என்றது வந்து சுகதேவ கோஸ்வாமி சௌனகாதி ரிஷிகளை வந்து அங்க வந்து சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி மிருக வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுக்கு அவங்களுக்கும் என்ன இருக்குது? கை இருக்குது, கால் இருக்குது, காது இருக்குது. இதனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா என்று கேட்கறதுக்கு 20-24 ஸ்லோகம் வரைக்கும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்ற வாக்கியங்களை வந்து சௌனகாதி ரிஷிகள் சொல்லுவாங்க. 20வது ஸ்லோகம். முழுமுத கடவுளின் வீரியம் மற்றும் அற்புத செயல்களை பற்றிய செய்திகளை கேள்விப்படாமலும் மேன்மை உள்ள அவரது பாடல்களை உறக்க பாடாமலும் இருப்பவனின் என்றும் நாவு ஒரு தவளையினுடையதாக போன்றது என்று கருதப்பட வேண்டும். அப்போ அவனுக்கு வந்து ஒரு காது இருந்தாலும் சரி, நாக்கு இருந்தாலும் சரி, அது வந்து எப்படி பாம்போடைய இயர் ஹோல், அப்புறம் வந்து ஃப்ராக். தவளை உங்களுக்கு தெரியும், தமிழ் ஒரு வாக்கியமே இருக்கு, என்னது? தவளை தன் வாயாளி கெடும், மழை வரும் போன்னு கத்தும். அங்க யார் ஒரு உடனே பாம்பு. நம்ம என்ன பண்ணுவோம்? தேவையில்லாத பிரஜல் பாவ பண்ணி நீங்க சொன்னீங்களா, நான் சொல்லவே இல்லைன்னு சாதிச்சிருவோம். ரைட் தானே? இது எங்கேயுமே காமன் நடக்கிறது. கிருஷ்ண கதையை பேசுறதுக்கு இங்க டைம் இல்லை, போர் அடிக்குது. ஆனா ஊரு கதை பேசுறதுக்கு ருசியா இருக்குது. ஏன்? தவளையோட வேலை. பாம்பு வந்து ஒரு நாள் அட்டாக் பண்ணும், வந்து நிக்கும். அப்படி சொன்னையா? சொல்லவே இல்லை. அப்ப அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. 21. தலையை பட்டாலான தலைப்பாகை அலங்கரிப்பதாலும் முக்தி அளிப்பவரான முழுமுத கடவுளின் முன் தலை வணங்கவில்லை எனில் அது பெரும் சுமை மட்டுமே ஆகும். கரங்கள் பலபலக்கும் காப்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முழுமுத கடவுளான ஹரியின் தொண்டில் ஈடுபடவில்லை எனில் அவை பிணத்தின் கரங்களே போன்றவை ஆகும். அப்போ நீங்க வந்து உங்க புலன்களை கிருஷ்ண பக்திக்கு பயன்படுத்தலாம், பணத்துக்கு சமம் என்று இங்க சொல்றாரு. 22. பரமபுருஷரான விஷ்ணுவின் உருவங்கள், பெயர், இயல்பு முதலான அடையாள அம்சங்களை காணாத கண்கள் மை இறகில் உள்ள கண்களை போன்றதாகும். மேலும் பகவத் சிந்தனையை தூண்டும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லாத கால்களோ அடிமரங்களை போன்றவை என கருதப்பட வேண்டும். கண் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க? லிங்கானி விஷ்ணுனா நிரிக்ஷதோ பாதோ, கால் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? இந்த புலன்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க வந்து இந்த ஹரியோடைய கிருஷ்ண பக்தியில பயன்படுத்தலாம். அது எதுக்கு சமம்? ஒரு யூஸ்லெஸ். இப்ப ஒரு பிகாக்கோடைய எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. பிகாக்கோடைய அந்த இறகுல வந்து கண்ணு போல அழகான ஒரு இமேஜ் நம்ம பார்க்கலாம். ஆனா அது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கா? அது கண்ணு தெரியுமா? அப்ப உங்களுக்கு கண்ணு இருக்குது, கண்ணு தெரிது தானே. ஆனா சொல்றாங்க, எந்த கண்ணு கிருஷ்ணரை பார்க்கலையோ அது எப்படி அந்த மயிலுடைய இறகுல இருக்கக்கூடிய கண்களை போலன்னு சொல்றாங்க. ஏன்? நம்ம எப்படி வாழ்றோம்? டாக்ஸ், ஹாக்ஸ், கேமல், பிக், இந்த மாதிரி நம்ம வாழ்றோம். ஓகே, அடுத்து. தூய பகவத் பக்தரின் பாத தூசியை தன் தலை மீது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளாதவன் வெறும் உயிரற்ற உடல் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் பகவானின் தாமரை பாதங்களிலிருந்து வரும் துளசி இலைகளின் நறுமணத்தை என்றுமே அனுபவித்தறியாதவன் சுவாசித்து கொண்டிருந்தாலும் அவனும் ஒரு சவமே ஆவான். பாருங்க, இதுக்கு முன்னாடி சௌனகாதீஷிகள் சொல்றாங்க, இந்த புலன்களை எல்லாம் கிருஷ்ணர் சேவையில ஈடுபடுத்தலைனாக்கா மிருகத்துக்கு சமம்னு சொல்றாங்க. இங்க நீங்க என்ன சொல்றாங்க? நீங்க வந்து கொஞ்சம் உத்து பார்க்கணும். The person who has not any time received the dust, the feet of Lord's pure devotee on his head is a dead bodyன்னு சொல்றாங்க. ஒரு பாகவதருக்கு சேவை பண்ணலனா
அந்த பாகவதருடைய பாத தூளி உன் உடம்புல படல்னா நீ யாரு? டெட் பாடின்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, பாம்பு, மயில் இறகு அப்படின்னு கம்பேரு. ஒரு டிவோட்டிக்கு நீ வந்து டிவோட்டியோட மெர்சி உனக்கு கிடைக்கலனாக்கா நீ எப்படி? டெட் பாடி, யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க இதிலே வந்து ஒரு அளவுகோல் பார்க்கலாம். பகவானுடைய பெருமைகளை வந்து இதெல்லாம் இந்த புலன்கள்லாம் பயன்படுத்தலைன்னா கூட ஒரு டிவோட்டியோட அசோசியேஷன் எவ்வளவு முக்கியம் வந்து இங்க நுழைக்கிறது நீங்க வந்து பார்க்கலாம். அதுதான் நீங்க வந்து உத்து கவனிக்கணும். அடுத்து, பகவானின் புனித நாமத்தை மன உரிமையுடன் ஒருவன் பாடியதும் பரவச நிலை ஏற்படும் பொழுதோ, கண்களில் கண்ணீர் ததும்ப பொழுதோ, மெய் சிலிர்க்கும் பொழுதோ, இலக்காம மேலேயே இருக்கும் ஒருவனது இதயம் இரும்பை போன்றது என்பது சந்தேகமே இல்லை. அப்போ இந்த பகவானுக்கு செய்யறோம், பக்தி செய்யறோம், இவ்வளவு பக்தி செய்யறோம். இந்த பக்தி எல்லாம் செஞ்சு எந்த வகையான நீங்க பாருங்க, டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். திருப்பி பிரபா சொல்றாரு, certainly the heart is still framed, which in spite of one's chanting, நம்மளா சாண்ட் பண்றோமா? Once chanting the holy name of the Lord with concentration does not change when ecstasy takes place. Tears fill the eyes and hairs there. அப்போ நம்ம இந்த ப்ராசஸை வந்து செய்யறோம். ஆனா நம்ம மனது வந்து எப்படி இருக்கு? ஸ்டீல் ஃப்ரேம்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாகவதர் என்ன சொல்லுது? ஹரிகதா கேட்டாலே போதும்னு சொல்லுது. ஆனா இப்ப இங்க என்ன சொல்றாரு? கடைசியில முடிக்கிறாரு ஸ்டீல் ஃப்ரேம் சொல்றாரு. இது கொஞ்சம் கான்ட்ராடிக்டரியா தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்றாரு? கிருஷ்ணனுடைய கதைகள் கேட்டாலே நீ தூய்மை அடைய முடியும்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு? இன்ஸ்பைர்ட் ஆஃப் சாண்டிங் வித் கான்சென்ட்ரேஷன். நீ வந்து ஜபம்லாம் பண்ற, கான்சென்ட்ரேஷனா எல்லாம் கேட்கிற, நல்ல டிவோட்டியா இருக்கிற, ஆனாலும் உன்னுடைய இதயம் வந்து எப்படி? இரும்பு திரை, ஸ்டீல் ஃப்ரேம். ஓ, ஸ்டீல் ஃப்ரேம். இதுதான் வந்து லோச்சனதாஸ் தாக்கூர் சொல்றாரு, பசுபக்கி ஜூரி பசன விதாரி சுனிஜார குணகாத்தான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இரும்பை போல இருதயம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுடைய கதைகள் கேட்டா மனசு உருகி போயிடும். பசுபக்கி ஜூரி அப்படின்னு சொல்றாரு. எனிவே இங்க வந்து நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யறோம். நம்ம மனசு உண்மையிலே பார்த்த மனசு எப்படி இருக்கு? இல்லகல. அப்படின்னா நம்ம மனசு இரும்பு போன்றது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன ரூட் காஸ்? நம்ம முதல்ல பிரபுபாதர் ரிப்போர்ட்ல எழுதுறாரு, இஃப் the reaction does not take place even after continuous hearing and chanting of the holy name, it may be considered to be due to offenses only ன்னு சொல்றாரு. இவ்வளவுதான் பயிற்சி பண்ணி எந்த வகையான மாற்றமும் இல்லைன்னா கேமலை போல நம்ம இருக்கிறோம். அந்த ரத்தத்தை நம்ம வந்து வீணாக்குறோம். நம்ம எந்த சொல்றாரு பிரபு சொல்றாரு, the reaction does not take place. இங்க சவுனகாதி ரிஷிகள் ஆர்வமா கேட்கிறாங்க. ஏன்னா அந்த கதை மேல ருச்சி, நம்மளுக்கு அந்த அட்ராக்ஷனே கிடையாது. அப்ப என்ன காரணம்? இஸ் டியூ டு ஒஃபென்சஸ் ஒன்லி. இந்த பிரச்சாரங்கள் தான் முக்கியமான காரணம். எதற்கு? நம்முடைய மனது வந்து ஸ்டீல் ஃப்ரேம்டாக இருக்கிறது. இது வந்து பெரிய ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு. ஆச்சாரியர்கள் உரை எழுதியிருக்கிறாங்க. பட் எனிவே நம்மளுக்கு வந்து புரியுது வந்து இதுதான். அப்ப இந்த ப்ராசஸ்ல வந்து பிரச்சனையே கிடையாது. அப்ப நம்ம இந்த ப்ராசஸ் செய்யறதுலயும் வந்து ஓகே. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, செய்யக்கூடாதது இந்த ப்ராசஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அபச்சாரங்கள் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். வேதாந்த தேசிகன் இதான் சொல்றாரு, உகக்கும் அவை உகந்து உகவாத அனைத்தும் ஒளிந்துன்னு சொல்றாரு. உகக்கும் அவை, பகவானுக்கு எதெல்லாம் உகக்கமா பிடிக்குதோ அதை மட்டும் செய்யணும்னு சொல்றாரு. உகவாத அனைத்தும் ஒளித்துன்னு சொல்றாரு. பகவானுக்கு பிடிக்காதெல்லாம் ஒளித்துன்னு சொல்றாரு. ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு. ஃபேன் சத்தம் மட்டும் தான் கேட்குது. அவ்வளோ இன்டென்ஸா இருக்கு போல இருக்கு. பட் எனிவே பிரபுபாதர் வந்து இதுதான் சொல்றாரு.
ஸோ நம்ம ஏன் இங்க இப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். நானும் ஒரு நாள் ப்ராக்டிஸ் பண்றேன், எனக்கும் எதுவும் வரலையே அப்படின்னாக்கா அந்த ப்ரோசஸ்ல பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு? இட் டியூ டு ஒஃபென்சஸ் ஒன்னு பிரபுபாதர் கன்க்ளூட் பண்றாரு. ஸோ இந்த பக்தி பாதை ரொம்ப அழகான ஒரு பாதை. கிருஷ்ணருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே போல ஆச்சாரியர்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாரு, ஒரு தூய பக்தருடைய அந்த தூசி நம்ம உடம்புல படலைனாக்கா நீ ஒரு பணம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அதோடைய சீராட்டு புரிஞ்சுக்கணும். சீராட்னா தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய the sense of touch, இந்த தொடு உணர்வு இருக்கிறதே பக்தர்கள் கூட ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு பக்தர்களோட வாழ்றதுக்காக தான். இப்ப யாருக்கு தொடு உணர்வு இருக்காது? யாருக்கு இருக்காது? பணத்துக்கு தான் இருக்காது. இப்ப பக்தர் கூட்டத்துல நம்ம வாழ்றோம்னாக்கா பணம் போல நம்ம வாழக்கூடாது. அதுதான் இங்க ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. சோ கன்க்ளூஷன் இதுதான். ஆரம்பத்துல சுகதேவ கோஸ்வாமி இந்த கான்வர்சேஷனை ஆரம்பிக்கும் பொழுது தேவர்களுடைய வழிபாடுகளை பத்தி கொஞ்சம் பேசுறாரு. ரைட் தானே? எந்தெந்த தேவர்கள் நீங்க நான் அனுப்பிடுறேன் இந்த சார்ட், நாளைக்கு நீங்க பாத்துக்கங்க. இப்ப அந்த தேவர்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த வகையான ஆசை இருந்தாலும் நீங்க யாரை அணுக வேண்டும்? அகாம சர்வகாம மோட்சகாம. யாரை அணுக வேண்டும்? கிருஷ்ணரை அணுக வேண்டும் என்று சொல்றாரு. ஆனா கிருஷ்ணரை அணுக வேண்டும், கிருஷ்ணர் மீது அந்த தீவிர பக்தி வரணும்னாக்கா அது யாரால கொடுக்க முடியும்? ஒரு பக்தரால தான் கொடுக்க முடியும். ஒரு பக்தன் அல்லாதவன் பக்தராக ஆகணும்னாக்கா அவனுக்கு நிறைய அஜ்ஞாத சுக்கிருதி தேவைப்படுகிறது. அந்த அஜ்ஞாத சுக்கிருத்தியை யார் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா? ஒரு பக்தன் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். அது முடிஞ்ச உடனே சவுனகாதி ரிஷிகள் சொல்றாங்க, ஐயோ சப்ஜெக்டே முடிஞ்சிருச்ச, நீங்க பேசுறதை நிப்பாட்டாதீங்க. ஏன்னா அங்க 2 பேர் இருக்கிறவங்க நல்ல பக்தர்கள். பரீட்சித்து பிறந்ததுல இருந்தே கிருஷ்ண பக்தர். சுகதேவ கோஸ்வாமி வையா சக்திம் ச பகவான், வியாசருடைய புதல்வன். 2 பேரும் தூய பக்தர்கள். அவங்க இருக்கிற இடத்துல நிச்சயமா ஊரு கதை பேச மாட்டாங்க, கிருஷ்ண கதை தான் பேசுவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சொல்றாங்க, யாருக்கு இந்த விஷயத்துல பற்று வராதுனாக்கா இந்த 4 வகையான மிருக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு கிருஷ்ண கதை கேட்கறதுக்கோ இந்த பக்தியிலே பற்று வராதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா அவர்களுக்கும் இந்த கை கால்லாம் இருக்குது. ஆனா அது எதுக்கு சமம்? யூஸ்லெஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நான் எல்லாம் யூஸ் பண்றேன் பிரபு. வாரம் சென்டருக்கு வந்துடுறேன், மாலை கட்டுறேன், சமைக்கிறேன், ஜபம் பண்றேன், செமினார் போறேன். பிரபு சன்னியாசி வந்தா நான் பார்க்காம இருக்க மாட்டேன். எனக்கும் எக்ஸசிவ் வரல பிரபு, நீ அபச்சாரம் பண்ற பிரபுவா சொல்றாரு. அப்போ டிவோட்டியோடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னாக்கா வாய்க்கு ஜிப்பு போறது ரொம்ப நல்லது. ரைட் தானே? வாய்க்கு ஜிப்பை போட்டுட்டீங்கனாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். இந்த வாயை எல்லாம் திறந்துருக்கு பிரபு, காது திறந்துருக்கு, கண்ணு பெரும்பாலும் திறந்துருக்கு, மூக்கு ஓட்ட திறந்துருக்கு, வாயை மட்டும் மூடி வச்சிருக்கிறாரு. அதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும்ட்டு. ஆனா நம்ம எல்லாத்தையும் மூடிட்டு நான் கிருஷ்ணன் மட்டும் தான் பாப்பேன்னு பார்த்துட்டு காலையில இருந்து பாகவதம் கேட்கிறேன்னு கேட்டுட்டு வாயை திறந்தா அஃபென்ஸ் பண்ணுனா அப்போ இட்ஸ் நாட் கோயிங் டு லீட் யூ டு எனிவே பிரபு. நீங்க என்ன ரிலீஸ் பண்ண போறீங்க? ஒன்னும் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம வேணா ரதி அபாஷன்னு சொல்லுவாங்க. அதை சும்மா ஐ மீன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் வந்திருக்கும். ஆனா அது உண்மையிலேயே உங்களுக்கு அது இமர்ஸ் பண்ணி நம்மளால செய்ய முடியுமான்னு கேட்டாக்கா கஷ்டம். ஏன்னா இந்த விஷயத்தை சொல்றோம். ரூப கோஸ்வாமி முதல்ல அதான் எடுக்கிறாரு, வாச்சோ வேகம் மனச குரோத வேகம் சொல்றாரு. வாய நாக்க கட்டுப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் கிருஷ்ணன் இது இப்படி வச்சிருக்காரு. நம்ம எல்லாமே பிரபு மங்களாட்டி கிருஷ்ணர் தான் பார்ப்பேன், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாவதம் மட்டும்தான் கேட்பேன். அப்புறம் இந்த மூக்கு இருக்கு, பகவானோட சமைச்சு அந்த எடுத்துட்டு வரேன் இல்லையா பிரபு, அதுதான் பூ, இதுதான் எல்லாமே சரி. வாய் அன்னாடிக்கு திறப்பேன் பிரபு,
எல்லார பத்தியும் பேசுவோம் பிரபுனாக்கா எப்படி நெகட்டிவும் என்ன ஆகும், அவ்வளவுதான். ஸோ இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு மேட்டர் இது வந்து. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு பௌதிகத்திலே போயிடணும், என்ஜாய் மெட்டீரியல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்துட்டு மெட்டீரியல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒன்னா நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. பிரபு எனக்கு இல்லை பிரபு, எனக்கு மெட்டீரியல் ஆசைலாம் இல்லை. சரி, தயவு செய்து மற்றவங்க பத்தி பேசாதீங்க. அதுக்கு பேசாம நீங்க அங்க போய் வாழ்ந்துடலாமா பிரபு? இங்க வந்ததே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? இலக்கு என்ன? கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சு பிளஷர் ஆஃப் குரு அண்ட் கிருஷ்ணா, அதுதான் நம்ம கோல். தடைகள் வரும், எல்லா தடைகளும் வரும் பிரபு உங்களுக்கு. அதுதான் உங்களோட டெஸ்ட். பொண்டாட்டி கையை பிடிச்சிருக்கும், புள்ள காலை பிடிச்சிருக்கும், எல்லாமே நடக்கும். பாஸ் போன் அடிப்பான், அதுல இருந்து நம்ம கடந்து வரணும். அதுதான் டெடிகேஷன். கிருஷ்ணருக்காக எதையும் செய்யற டெடிகேஷன் அதுதான். எந்திரிக்கவே முடியல பிரபு, பிரபு இன்னைக்கு ஜென்மாஷ்டமி பிரபு, நாளைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சுக்கிறேன். அனார்த்த நிவர்த்திகள், அவங்களோட அனார்த்தங்கள் ஒன்றும் நிவர்த்தியாவே ஆகல. ரைட் தானே? அந்த அனார்த்தங்கள் இருக்கிறதுனாலதான் காத்தால எந்திரிக்க முடியல. பிரபு நான் வந்து நிச்சயமா எந்திரிக்கணும், ஆசை இருக்கோ இல்லையோ நிச்சயமா எந்திரிக்கணும். நிஷ்டா ஸ்டெடி. அதற்கப்புறம் தான் அவன் வந்து ஆசக்தி ருச்சி வருது. என்ன நினைக்கிறான்? முதல்ல எந்திரிக்கே கஷ்டப்படுறான், ஏன்னா அவனுக்கு வந்து அனார்த்தங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் நிவர்த்தி ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிக்கிறான். 4:30 5:30 வாட் எவர் 30க்கு எந்திரிக்கிறான். அடுத்த நிலை வந்து 3:30 எழுந்திருவான். எப்படா மங்களார்த்தி வரும், எப்படா மங்களார்த்தி வரும் வெயிட் பண்ணுவோம். அதுதான் வந்து ருச்சி. இப்ப நம்மளே பரிசீலனை பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறோம், எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்மளே பரிசீலனை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் ரூட் காஸ் என்னது? ஒஃபென்சஸ் ஒன்னு பிரபா சொல்றாரு. ஸோ இந்த ஒஃபென்ஸை நீங்க பல வகையான ஒஃபென்ஸை நீங்க பார்க்கலாம். தாம் அபராத், சேவா அபராத். அது முக்கியமானது வந்து வைஷ்ணவ அபராத். அது வந்து நம்ம கொஞ்சம் மற்ற இடத்துல என்ன சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு நீங்க என்னாச்சும் பண்ணிட்டா கூட கிருஷ்ணர் கூட மதிச்சிட வாய்ப்பு இருக்கு. நீங்க நாமத்துக்கு அபச்சாரம் பண்ணிட்டீங்கன்னாக்கா முடிஞ்சிருச்சு. அதுவும் இந்த நாமத்தை பிரச்சாரம் பண்ற பக்தருக்கு அபச்சாரம் பண்ணீங்கன்னாக்கா போச்சு, உங்க டூம்ஸ்டே தானே, கடைசி நாள் உங்களுக்கு. அதான் ரொம்ப சீரியஸான மேட்ரு இது வந்து. இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து அதான் நம்ம சொல்றோம் வந்து பகவத்கீதை நம்ம வந்து புரிஞ்சு நம்ம இது வந்து இதோட டெப்த் வந்து அப்பதான் நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து இங்க டாக்ஸ் ஹாக்ஸ் சொல்றாங்கனாக்கா என்ன காரணம்னாக்கா, கீதையில ஆரம்பத்திலே சொல்றாரு நீ உடல் கிடையாது ஆத்மா. அந்த கான்செப்ட்ல தான் அங்க வந்து இவங்க பேசிக்கிட்டு வராங்க. அவங்க திருப்பியும் போயிட்டு நீ வந்து நான் மிரியத்தே ஜெயத்தே வா கதாச்சியும் நான் அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. நீ உடல் இல்லை ஆத்மா, அதை ஆரம்பத்தை கீதையில சொல்லிட்டாங்க. இப்ப இங்க அதை கண்டினியூ பண்றாங்க. இப்ப நீ ஆத்மானா நீ எப்படி வாழணும், அதுதான் வந்து இன்னைக்கு. ஸோ அடுத்த வாரம் வந்து ஃபோர்த் சாப்டர் வந்து கிரியேஷன் நினைக்கிறேன். கிரியேஷன் ஆக்சுவலி கிரியேஷன் பத்தி வந்து கடைசியில தான் கொஞ்சம் வரும், 5th சாப்டர் தான் கிரியேஷன் வரும். பட் எனிவே அடுத்த வாரமும் நல்ல நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எனி குவெஸ்டின், கமெண்ட்ஸ், கேள்விகள் இருக்கா? அப்போ நம்மளுக்கு வந்து இந்த வேத ஞானத்தை யார் கொடுக்க முடியும்? பக்தர்கள், ஆச்சாரியர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும் நம்மளுக்கு வந்து. அதான் வந்து மதுரகவி ஆழ்வார் சொல்றாரு, மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் தர்க்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான்னு சொல்றாரு. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள், வேதத்தில் இருக்கக்கூடிய சாரத்தை தர்க்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான்னு சொல்றாரு. என்னுடைய ஆச்சாரியன் இந்த வேதோடைய சாரத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி நெஞ்சில வந்து பதிச்சிருக்கிறார் வந்து மதுரகவி சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு விஷயம் புரியணும்னாக்கா குருவுடைய அனுகிரகம் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் பாயிண்ட். ஓகே, எனி குவெஸ்டின்? ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து அட்ஜென்ட் பண்ணிக்கலாம். நோ கொஸ்டின்ஸா? ஓகே, ஸோ மீண்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து சந்திக்கலாம். இப்போ கமலகாந்தா பிரபு என்கிட்ட வந்து போன ஒரு கேள்வி கேட்டார்.
அப்புறம் வேற ஒரு டிவோட்டி கூட என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து முதல்ல வந்து ஏன் சத்தியலோகத்துல வந்து தரிசனம் டெத் அப்படின்னு வந்து அது ஒண்ணு. அப்புறம் வந்து ஏன் வந்து பிரம்மா வந்து லிபரேஷன் வேணும்னா ஏன் பிரம்மா வழிபாடு செய்யணும்ட்டு அந்த மாதிரிலாம் நம்ம இந்த கிரியேஷன் வரும்போது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ நீங்க உங்க பக்தி எப்படி இருக்கணும்? நம்ம பக்தி எப்படி இருக்கணும்? யாருக்காக இருக்கணும்? குரு அண்ட் கிருஷ்ணா. அந்த பக்தி எப்படி பயிற்சி பண்ணணும்? சாஸ்திரத்துல சொன்னாப்புல பயிற்சி பண்ணணும். அப்ப அந்த பக்தியில நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு தடை. அந்த தடை என்ன? அஃபென்சஸ் ஒன்லி. அந்த அஃபென்ஸ் என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு புரியாது. அது வந்து ஒரு கரையான் போல, அது அப்படியே அரிச்சுக்கிட்டே வரும். முதல்ல என்ன பண்ண தெரியுமா? அது உங்களோட டிவோட்டி சங்கத்திலிருந்து முதல் வெளியாக்கும். அப்படி அப்ப நீங்க என்ன பண்ணிருவீங்க? நீங்களே ராஜாவாயிருவீங்க. உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அப்ப நீங்களே ராஜாவாயிட்டோன்னு அந்த கரையான் ஒன்னும் அரிச்சுக்கிட்டே போவோம். அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? சாத்த வேண்டியதான். ஏதோ டிவோட்டி அசோசியேஷன் தான் சொல்லுவாங்க, பேசாதீங்க பிரபு, பேசாதீங்க பிரபுன்ட்டு. சொந்தமா தான் இந்த கரையான் தான் கொண்டு போய் தனியா வச்சிருச்சேன். அப்ப அவங்களே அவங்க ராஜா மந்திரி அவங்க அப்படியே பேச வேண்டாம். அப்ப பேச பேச என்ன ஆகும்? நம்ம வந்து கிருஷ்ணருக்கு டிவோஷனல் சர்வீஸ் செஞ்சாலும் அதனுடைய டெப்த் வந்து எப்படின்னாக்கா அந்த அனுபவம் நம்மளுக்கு வந்து வராது லீஸ்ல. காலையில எந்திரிச்சு வரலாம், ரவுண்ட்ஸ் முடிக்கலாம், புக்ஸ் படிக்கலாம், ரொம்ப ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். அதனாலதான் வந்து ஒருத்தர் வந்து சொல்லும் போது கூட நம்மளால அதை புரிஞ்சிக்கவே முடியாது சமயத்துல. ஏன்னா அவ்வளோ நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா உங்க உண்டி நரைஞ்சி உண்டி உடஞ்சி சாது சங்கா வந்து பஜன கிரியா வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க. எல்லாரும் இனிஷியேஷன் எடுத்துட்டோம், எல்லாம் வரோம் முக்காவாசி. இங்க வந்துட்டு நம்ம வந்து கொஸ்தான்ல போகக்கூடாது. இல்ல எனக்கு அப்பந்தான் பிடிச்சிருந்தாக்கா அது வந்து யானையை போல ஹத்தி மாத்தா தான் சித்தனி மகாபுரு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம இங்க வந்து இப்ப உங்களுக்கு சம்பளம், நம்ம எனக்கு சம்பளம் வந்து 1000 வெள்ளினா 800 வெள்ளி கொடுத்தா போதுன்னு பாஸ் சொல்லுவோமா? என்ன போய் சொல்லுவோம்? 1600 வெள்ளி வேணும். அப்ப என்ன சொல்லுவான்? இன்னும் 1 மணி கூட வேலை செய்யணும்னு சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பொலே பொலே பொலேன்னு குழைச்சிருவோம் அவங்ககிட்ட. எடுத்து நம்ம போற ரொட்டி துண்டுக்காக பிரபு சொல்றா இல்லையா, ரொட்டி துண்டுக்காக நம்ம கொலைக்கோன்னு சொல்றாரு. அதே தான் இங்கேயும். நம்ம கொஞ்சம் இதுல முன்னேறணும்னாக்கா சில விஷயங்கள்ல வந்து நம்ம தவிர்த்தே ஆக வேண்டும். நம்ம என்ன கேட்டீங்கன்னா, எதுவுமே நம்ம வந்து செய்யாம பக்தர்களை நிந்தனம் பண்ணாம நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணாலே உத்தமம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போட்டு மத்தவங்க சாத்துறதை விட பார்த்தாலே 14 மாலை பண்ணிட்டு காத்தால எழுஞ்சிட்டு புக்ஸை படிச்சுட்டு பஜன் வந்து கலந்துக்கிட்டு அமைதியா போறது உத்தமம். எக்ஸ்ட்ரா சர்வீஸ்ல நிறைய செஞ்சுட்டு எல்லாத்தையும் போட்டு சாத்துறது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை. ஸோ அந்த எக்ஸ்டென்ட் நம்ம வந்து போக வேண்டாம். நம்ம நோக்கம் குருவையும் கிருஷ்ணாவையும் ப்ளீஸ் பண்றது. அப்ப நீங்க கிருஷ்ணாவை ப்ளீஸ் பண்ணனாக்கா ஹாலி நேமை சாண்ட் பண்ணணும். ஹாலி நேமை சாண்ட் பண்ணனாக்கா ஹாலி நேமுக்கு அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. ஹாலி நேமுக்கு அஃபென்ஸ் பண்ணக்கூடாதுன்னா ஹாலி நேமை பிரச்சாரம் பண்ற பாகவதற்கு அஃபென்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கன்க்ளூஷன். हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की, गौर प्रेमानंद।